السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் தன்னுடைய ஹபீபு நாயகத்துடைய உம்மத்திலே முஃமின்களாக முஸ்லிம்களாக அவனுடைய அருள் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லடியார்களே அவுலியாக்களை மதிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய சமுதாயத்திலே நம்மை உண்டாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸி நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் கலிமாவை அறிந்து விளங்கி மூழ்கி கலிமாவின்படி வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹையும் ரசூலையும் சந்திக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலானுடைய ரஹ்மத்துடைய 10 நாட்கள் நம்மை விட்டும் சென்று அடுத்து மஃபிரத்துடைய 10 நாட்களில் இன்று 8வது இரவிலே அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரமாக ரமதான் போவதாக தெரிகிறது. ரஹ்மத் நம்மளை விட்டு போயிடுச்சு, அடுத்து மஃபிரத்து நம்மளை விட்டு போயிடும். அப்படியா? ரஹ்மத்து நம்ம மேலே கொட்டி மழை ஓஞ்சிருச்சு. ரஹ்மத்துடைய மழை பேஞ்சு ஓஞ்சிருச்சு. எல்லாரையும் ரஹ்மத்தில் நினைய வச்சாச்சு. ரஹ்மத்து மட்டும் போகலை பாய். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ரஹ்மத்துடைய மழை பேஞ்சு ஊரே ஓஞ்சிருச்சு. எல்லாம் மிதக்குது. அந்த அளவுக்கு ரஹ்மத் எல்லாம் பொழிஞ்சிட்டானே இருக்கு. மழை பொழிந்து ஓய்ந்தது. அடுத்து மஃபிரத்துடைய மழை ஆரம்பிச்சிருச்சு. மதியானத்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அல்லாடு எந்த அளவு பேயும் இன்னும் 2 நாள் இருக்கு. பேஞ்சு பேஞ்சு ஒரு மனுஷன் கூட பாக்கி இல்லாம அத்தனை பேர் நினைச்சிருவாங்க. ஒரு பாவம் இல்லாம அத்தனையும் மன்னிச்சிருவான் அல்லா தஆலா. லா ததஅலனா ذنبا இல்லா கஃபர்தஹு. பெருமான துஆ செய்றாங்க சொல்ல, யா அல்லாஹ் ஒரு பாவத்தோட விட்டாத, நீ மற்ற அதையும் மன்னிச்சிரு, ஒன்று கூட மிச்சம் வச்சிடாத ரப்பே. லா ததஅலனா ذنبا இல்லா கஃபர்தஹு. ஏன்னா மகஃபிரத்துல மழை பேஞ்சு பேஞ்சு வெள்ளமாயி காட்டு வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுது, அலை புரண்டு ஓடுது. இது எந்த சருகாவது பாக்கி இருக்குமா? பெரிய பெரிய மரமே உருண்டு ஓடும் போது இலைகளும் சருகுகளும் எந்த மூளைக்கு? மகஃபிரத்துடைய மழை பொழிந்து கரை புரண்டு காட்டு வெள்ளம் கரைகளை அடைத்து கடைகளை உடைத்து புரண்டு ஓடுது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பாவத்தை எல்லாம் விட்டு வைக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். நம்மளை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். ரமலானை மட்டும் அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ்வுக்கு இல்லாது இருந்திருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரமலானையே கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னாங்க. அப்ப ரஹ்மத்து முடிஞ்சு போச்சுன்னு கவலை தேவையில்லை. ரஹ்மத்து மழை ஓஞ்சிருச்சு. பெய்து பெய்து அலை புரண்டு அல்லாஹ் நினைய வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அடுத்து மஃபிரத்துடைய மழை விட்டு போயிடுச்சு. மஃபிரத் பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது பொழிந்து ஓய்ந்து ஒரு பாவத்து இல்லாமல் அடிச்சு நவுத்தி கொண்டு போய் லா ததஅலனா ذنبا இல்லா கஃபர்தஹு வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா. ஒரு சின்ன கவலையை கூட விட்டு வைக்காதே ரப்பே, அதை நீ சந்தோஷமாக மாற்றியே தவிர. இந்த ரமதானுடைய பிச்சையில இன்ஷா அல்லாஹ் தஆலா வலா ஹம்மன், எங்களுடைய எந்த எதிர்கால எந்த கவலைகளையும் கூட ஒரு சின்ன கவலைகளையும் விட்டு வைக்காதே
இல்லா ஃபர்ரஜ்தஹு, அதை நீக்கி அதை மகிழ்ச்சியாக மாற்றியே தவிர. வலா தைனன் இல்லா அத்தைத்தஹு, எந்த கடனையும் விட்டு வைக்காதே அதை நிறைவேற்றியே தவிர. வல்லா மரந்தன் இல்லா ஷஃபைத்தஹு, எந்த வியாதியும் விட்டு வைக்காதே, ஒரு வியாதிகள் ஒன்று கூட விட்டு வைக்காதே, அதை நீ மன்னித்தே என்று. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி மலைகள்லாம் எந்த மூளைக்கு மலையே அடிச்சுட்டு போயிருக்கு. மரங்களும் செடி கொடிகளும் இலைகளும் எல்லாம் எந்த மூளைக்கு, மலைகளே ஓடிட்டு இருக்கும்போது இலைகள்லாம் எந்த மூளைக்கு, மலையே புரண்டு ஓடுது. அந்த அளவுக்கு மக்ஃபிரத்து பெருசு. இமயமலையே ஓடும், மக்ஃபிரத்து அவ்வளோ பெருசு. ஏன்னா ஒருத்தன் இமயமலை அளவு பாவம் செஞ்சுட்டான், இதுக்கு மேலே ஒரு பாவமே இல்லை உலகத்திலே, அவன் தான் பெரிய பாவி, அதுக்கு மேலே பாவமே இல்லைன்னு செஞ்சாலும் அந்த பாவத்தை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் சக்கரம் வச்சு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து நிப்பாட்டுன்னு வச்சுங்களேன். அடேங்கப்பா, மலைக்கு முன்னாடி கடுகு வச்ச மாதிரி மக்ஃபிரத்து அவ்வளோ பெருசு. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஉ மின் துனூபினா, எங்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அத்தனை பாவங்களை விட ஒரு மக்ஃபிரத்து பெருசு அல்லவா? அல்ல கேட்க நம்பர், அல்ல கேட்க நம்பர். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஉ மின் துனூபினா வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தனா மின் அமாலினா, எங்கள் ஒட்டுமொத்த அமல்களை ஒரு பக்கம் வைத்து உன் ரஹ்மத்தை ஒரு பக்கம் வைத்தால் எங்கள் அமல்களை நாங்கள் நம்பவில்லை, உன் ரஹ்மத்தை தான் நாங்கள் நம்புகிறோம். வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தனா மின் அமாலினா. எனவே எப்ப நீ மன்னிக்கணும்னு எங்களுக்கு வந்துட்டே வரது, இன் தக்ஃபிர், நீ மன்னித்தால் ஃபக்ஃபிர் ஜம்மா, ஒட்டுமொத்தமா மன்னிச்சிரு. ஏன் ஒன்று ரெண்டு விட்டு வைக்கிறாரு, அதை சேர்த்து மன்னிச்சிரு. எப்ப நீ மன்னிக்கணும்னு ஆசை வைத்து விட்டாயோ, ஐயோ இபாதில் லக்க லம்மா லம்மா, அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஉ மின் துனூபி வ ரஹ்மத்துக்கு அர்ஜா மின்தி மின் அமலி. இது ஒரு ரிவாயத்தில், இது என்ன ரிவாயத்து? அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஉ மின், நான் சொன்னேன் ஐயோ இபாதில் லக்க லம்மா லம்மா, அதுங்க. இதை ஜாபிர் பின் அப்துல்லா ரஜா ரிவாயத் செய்கிறாங்க, ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு, உன்னுடைய பாவ மன்னிப்பு, அவ்ஸஉ மின் துனூபினா, உங்களுடைய மன்னிப்பாகிறது எங்கள் அத்தனை பேருடைய பாவங்களை விட விசாலமானது. வ ரஹ்மத்துக்கு அர்ஜா இன்தி மின் அமலி, என்னுடைய ரஹ்மத் ஆகிறது என் அமல்களை விட உன்னிடத்தில் ஆதரவு கொள்ளத்தக்கது என்று பெருமானா சொன்னாங்க. சொல்லாது வ ஐயு இபாதின் லக்க லம் அலம்மா, பெருமானா சொன்னாங்க. அல்லாஹும்ம இன் தக்ஃபிர் ஃபக்ஃபிர் ஜம்மா, யாரெல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நீ எப்போ நீ வந்து விட்டாய் ரப்பே, எதையும் விட்டு வைக்காதல்ல, இதை சேர்த்து மன்னிச்சதல்ல, ஒட்டுமொத்தமாக மன்னிச்ச. ஒன்று ரெண்டை ஏன் விட்டு வைக்கிற? வா ஐயோ இபாதின் லக்க லம்மா லம்மா, உன்னுடைய அடியார்களில் யார்தான் பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் எஜமானே. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர். قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إن تغفر اللهم تغفر جمّا وأي عباد لك لما لما. ஜி அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஜி பைஹக்கியில் வரக்கூடிய ரிவாயத்து, இப்னு அப்பாஸ் திருமதியிலையும் வருது, ஹாக்கிமில் வருது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி இன் தக்ஃபிர் அல்லாஹும்ம, ரப்பே நீ எப்போ மன்னிக்கணும்னு ஆசை வச்சுட்டியோ, மன்னிக்கணும்னு அவன் தான் ஆசை வச்சான். நான் மன்னிக்கணும்னு ஆசை வச்சது யாருங்க? அவன். இன் தக்ஃபிர், நீ எப்போ மன்னிக்க நினைத்து விட்டாயோ ரப்பே, ஃபக்ஃபிர் ஜம்மா, ஒட்டு மொத்தத்தையும் மன்னிச்சது, ஒன்றும் விட்டு வைக்காது, எதையுமே விடாத. புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒன்றை விட்டுட்டு ஒன்றை போகிறதுனா சின்ன இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சு தெருவில் இருக்க தூசிலாம் போயிடும், சின்ன சின்ன இலைகள்லாம் போயிடும், மற்றெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான மழை காலையிலேருந்து சாயந்தரம் அடிச்சு முளைச்சி தெருவில் இடுப்பு வரைக்கும் தண்ணி ஓடுது, எதுவும் பாக்கி இருக்காது, அடிச்சு நவுத்தி எடுத்து கொண்டு போய் கடலை சேர்த்துவோம். அப்ப ரப்பே வயின் தக்ஃபிர், நீ எப்போ மன்னிக்கிறாயோ ஃபக்ஃபிர் ஜம்மா, ஒட்டு மொத்தமாக மன்னிச்சது. ஐயோ இபாதின் லக்க லம்மா லம்மா, உன் அடியார்களில் யார் தான் பாவம் இழைக்காதவர் இருக்கிறாங்க ரஜமான, குற்றம் இழைக்காதவர் யார் இருக்கிறார் ரப்பே? அதனால் உன்னுடைய மக்ஃபிரத்தை இப்போ முன்னோக்கிய வர ஆரம்பிச்சிருச்சோ, விடு, எல்லாத்தையும் மொத்தமாக மன்னிச்சிடலாம். அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான எதுவுமே இல்லை. தமிழ்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே வார்த்தை எதுங்க? மன்னிப்பு தான். அது எவனுக்கோ பிடிக்காடி சாவட்டும், நமக்கு என்ன. தமிழ்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 மற்ற எந்த வார்த்தையை விட தமிழ் வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே வார்த்தை அல்லாஹ்வுக்கு எதுங்க? மன்னிப்பு. அரபி வார்த்தைகள் ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை எதுங்க? மக்ஃபிரத்.
மாஃப் கர்னா மகஃபிரத் தான் பிடிச்ச வார்த்தை. இவனுக்கு அது பிடிக்காட்டி போட்டோம். வந்துங்களா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை எதுங்க? மகஃபிரத், மன்னிக்கிறது. இங்கிலீஷ்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிச்ச வார்த்தை எதுங்க? ஃபர்கிவிங். தி ஃபர்கிவ் என்ன? மன்னிக்கிறது. அல்லாஹ் இஸ் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங். கிவிங்னா கொடுக்குறான். அல்லாஹ் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். நம்ம நன்றி செலுத்தல மன்னிச்சு விட்டுறோம், மறந்துடுறோம். நம்ம அல்லவா மன்னி கிவிங்னா GIVING, ஃபர்கிவிங் FORGIV. அல்லாஹ் இஸ் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங். we are getting and forgetting. கெட்டிங் என்ன அர்த்தம்? அல்லாஹ் கொடுத்ததை வாங்கிக்கிறோம். அண்ட் ஃபர்கெட்னா மறந்தும் போயிடும். அல்லாஹ் இஸ் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் அண்ட் we are getting and forgetting. நாம் பெற்றுக்கொள்கிறோம், மறந்தும் விடுகிறோம். நம்ம புத்தி. அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிச்ச வார்த்தை எதுங்க? ஃபர்கிவ்னஸ், மன்னிக்குதல். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அடியார்களில் ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது மன்னிப்பு. அடியார்களில் ரொம்ப 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 அல்லாஹ் யாரை விரும்புறான்னு தெரியுமா? யார் ரொம்ப மன்னிக்கிறாங்களோ அவங்கள. நீ மன்னிச்ச இன்னொருத்தர் குறைய நம்மாலியாவன் மன்னிக்கிறான் பாருங்க. உன்னெல்லாம் மன்னிப்பே கிடையாது அவனுக்கு. மன்னிக்கவே மாட்டேன்டா, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். வருஷக்கணக்காக வச்சோம் மூஞ்சிடும். அவன் மேலே அந்த தப்பு, என் மேலே எந்த தப்பு, என் மேலே எந்த தப்பு, அண்ணன் மேலே தப்பு, அண்ணன் பேசுறதில்லை, தம்பி மேலே எந்த தப்பு, தம்பிகிட்ட பேசுறதில்லை, அக்காட்ட அந்த தப்பு, அக்காட்ட பேசுறதில்லை, தங்கச்சிட்டு எந்த தப்பு, தங்கச்சிட்ட பேசுறதில்லை. அப்படி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற என்ன தப்பு செஞ்சோம் பேசுறதில்லை. ஒதுக்கி ஒன்னே ஒதுக்கிடுவான்லாம் சார். ஒவ்வொரு தப்புக்கு ஒரு ஆளை ஒதுக்குனா நீ எல்லாத்தையும் ஒதுக்குற, உடனே நானும் ஒதுக்கிறேன், தேவையே இல்லை எனக்கு. நீ மக்களோடு சேர்ந்து மக்கள் தரும் துன்பங்களை பொறுத்து வாழ். நீ ஒதுங்கி வாழ சொல்லி யார் சொன்ன? உடனே ஹதீஸ்ல வருது, மன் ஷத்த, எவன் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்வானோ, சுத்த ஃபின்னார், நரகிலும் அவன் ஒதுக்கி வைக்கப்படுவான். இப்போ மக்களோடு, குடும்பத்தோடு, உறவுகளோடு, ஊர் மக்களோடு, தெரு மக்களோடு கலந்து உறவாடி வாழ்வதில் 1000 பிரச்சனைகள் நமக்கெல்லாம் நிறைய தொந்தரவு வரத்தான் செய்யும். மலை மேலே போய் ஒதுங்கி வாழ்ந்தால் பிரச்சனை இருக்காது தான். இல்லாதோட மக்களோடு கடந்து வாழ்கிற பொழுது உன்னை 4 பேர் குறை சொல்லுவான், உன்னை 4 பேர் திட்டுவான், உன்னை 4 பேர் பழி சுமத்துவான், நீ இல்லாத செஞ்சேன்னு சொல்லுவான், எல்லாம் நடக்க தான் செய்யும். புரிஞ்சுங்களா? அதுதான் அந்த சமூக வாழ்க்கைக்கு தான் மனுஷன் அல்லா தஆலா படைச்சான். மனிதன் சமூகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டவன். பை ஒதுங்கி வாழ்றதா நீ காட்டுக்கு போயிரு, சிங்கம் புலி மாதிரி. அப்போ காட்டுக்கு போயிடணும், தனித்தனியாக வாழ்ந்துக்க வேண்டியது தான். புரிஞ்சுங்களா? அது மாதிரி கல்யாணம் காட்சி, அதுக்கெல்லாம் யாருங்க இப்போ குருவி கல்யாணம் முடிக்கிறாங்க, எல்லாரும் வாங்கினா கூப்பிடுது, எல்லா குருவியும் கூப்பிட்டு சோறாக்கி போடுது. குருவி எல்லா குருவியும் வாங்கி எங்கள் வீட்டில் சோறையும் கல்யாணம் முடிக்க போகிறோம், யாரும் மௌத்து சாப்பாடு எல்லாத்துக்கும் வாங்கினா கூப்பிடுது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சிங்கத்துக்கும் கல்யாணம், அதனால் எல்லோரும் வாங்க, அத்தனை மிருகங்களும் வருமாறு அன்போடு பத்திரிக்கை வச்சு அழைக்குது. அது சேர்ந்து வாழ்றதுக்கு பேர் தான் மனுஷன். நீ மனிதை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தால் நீ நரகில் ஒதுக்கப்படுவாய் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனித்து வாழ்வதன் காரணமாக மக்களுடைய தொந்தரவுலாம் இல்லாமல் தனியாக இருக்கலாமே அப்படின்னு. நீ சேர்ந்து வாழ்ந்து அவங்க தொந்தரவுகளுக்கும் அனுசரித்து அவர்களோடு ஒட்டி வாழ்ந்து அவர் தரக்கூடிய துன்பங்களையும் பொறுத்து மன்னித்து மறந்து வாழ்வதற்கு பேர் தான் மனுஷன்ட்டாங்க. மன் ஷத்த சுத்த ஃபின்னார். பெரும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழுங்கள். இத்தபிஉ சவாதுல் அகம். சவாதுல் அகம் பெரும் கூட்டம், கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து வாழுங்கள். இன்னஹு மன் ஷத்த சுத்த ஃபின்னார். எவன் ஒதுங்கி வாழ்வானோ அவன் நரகிலே ஒதுக்கி வைக்கப்படுவான். அதனால் அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்களில் போய் சேர்ந்து வாழும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் மளிகை கடை வச்சுருக்கேன், பக்கத்தில் பள்ளிவாசலே இல்லை, அங்கே ஒருத்தர் இங்கே 3 முஸ்லீம் இருக்கிறோம், ஜும்மாவுக்கு மட்டும் பைக்கில் ஏறி இந்த மஸ்ஜிதுக்கு போயிடுறது அப்படின்னு. அந்த மாதிரி ஊரில் வாழவே கூடாது. வாழ்கிறதே ஹராம் சொன்ன போனால் அந்த ஊர்களில் மனித சஞ்சாரமே இல்லை, ஃபுல்லாக குஃப்ருங்க. 2 பேர் 3 பேர் தான் ஊர்லேயே முஸ்லீம் இருக்கிறோம். பேர் பாய் சொல்லுவாங்க, உடனே ஊரை காலி பண்ணி, ஊரை உடனே காலி. எங்கே முஸ்லீம்கள் கணிசமாக நிறைந்து வாழ்கிறார்களோ, லட்சக்கணக்கில் வாழ்கிறாங்களோ, கூடி வாழ்கிறாங்களோ, அங்கே போய் கூடி வாழ, எல்லாரோடும் சேர்ந்து வாழணும். புரிஞ்சுங்களா? ஜும்மா கூட பள்ளிவாசலும் இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும் எங்கேயாவது போகிறோம். மக்களோடு சேர்ந்து வாழ்வதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. கிராமப்புற வாழ்க்கையை கூட மார்க்கம் விரும்பலை.
கிராமங்களில் போய் ஒதுங்கி வாழ்கிறாங்களே, டவுனுக்கு போ, ஆயிரக்கணக்கான மக்களோடு சேர்ந்து வாழு. அறிஞ்சுங்களா? அல் அராபு அஷத்து குஃப்ரம் வ நிஃபாகன். கிராமவாசிகள் குஃப்ர்லையும் நிஃபாக்லையும் பிடிவாதமாக இருப்பாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிட்டு இருப்பான். தான் சொன்னதான் சட்டம்னு நிற்பானும். அவங்கள சேர்ந்து வாழவே கூடாதுன்ட்டு. ஜி இன்னொரு வாயத்தில் மண் பதா ஜஃபா ஹதீஸில் வருது. எவன் கிராமங்களில் வாழ்கிறானோ வளைஞ்சிங்களா முரட்டு குணம் வந்துருமா அவன்ட்டு, பிடிவாத குணம், குஃப்ரில் ஷிர்கில். ஜி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனானில் இருந்தாங்க இல்லையா, அங்கேருந்து மிஸ்ரு பட்டணம், அது கிராமம் பட்டணத்துக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? அல்லதி ஹுவல்லதி இது அஹ்ரஜனி எங்கது இது அஹ்ரஜனி மினஸ் சிஜின் வஜாபிக்கும் மினல் பதுவி. கிராமத்திலிருந்து உங்களை காப்பாற்றி அல்ல நகரத்துக்கு கொண்டு வந்துட்டான் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார். கிராமத்திலிருந்து வெளியேறி நகரத்துக்கு வந்து விட்டார். ஏன்? நகரத்தில் 4 பேரோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது பள்ளிவாசலுக்கு 1000 பேர் பயானுக்கு வருவாங்க, ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க, மீளாத வைப்பாங்க, காலையில் எதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 பயானு கேட்பான். கிராமங்களை தேடி யார் போகிறது? ஜி மண் சக்கனல் பாதியத்தை ஜஃபா. ஜி பாதியதுன்னா கிராமங்களில் போய் யார் வாழ்கிறாங்க, சித்தத் கசுவத், கல்வி இறுகி போயிடும். மார்க்க சட்டங்கள்லாம் போய் யார் போய் சொல்லுவாங்க? கிராமம் திருப்பி யார் சொல்லுவான்? மெயின் டவுன் இருந்தால் பல அஜித்மாவில் வருவாங்க, விழா விழா வைப்பாங்க, அந்த விழா இந்த விழா எதையோ ஒன்று விழா, ஒருத்தருக்கு பாராட்டு விழா, ஒரு ஹதீஸ் ஆயுது காலை விழுந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய பள்ளிவாசல் இறங்கி போய் பாருங்கள், எப்படி மாதம் 2 விழா வச்சுருவாங்க. ஒரு பாராட்டு விழா, ஒரு பரிசளிப்பு விழா, மூத்த ஆலிம்கள் பரிசளிப்பு விழா, இளைய ஆலிம்களை வரவேற்கும் விழா, அந்த விழா இந்த விழா எதையோ ஒன்று வச்சு 4 ஆலிம் சாக்கள் கொண்டு பயான் வச்சு ஹதீஸ் ஆயத்துக்கு காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். மாற்றி மாற்றி ஜி வருடாந்திர விழாக்கள், அந்த விழா, அப்புறம் பட்டமளிப்பு விழா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ ஆலிம்கள் உலமாக்கள் வருகை அதிகமாகிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 4 விஷயம் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, வாய்ப்பு இருக்குல்ல கிராமம். அந்த அதனால கொஞ்சமாக தீன் இருக்கும் அவங்களுக்கு மத்தியில். மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதிகளில் இன்னும் தீன் பாதுகாக்கப்படும். தனித்தனியாக போயிடுறானுங்க, பிரித்து போயிடுறானுங்கன்னா மற்ற மதத்தினரோடு சேர்ந்து பழகி சுத்தமாக அவங்கள்ட்ட தீனே இல்லாமல் போயிடும். சுத்தமாக இருக்கு. இப்போ திருப்பூரில் நாம் இருக்கிற பகுதி இருக்கே, இந்த பகுதிகளில் இஸ்லாமிய பெண்கள்கிட்ட அறவே இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை. காஃபிரோட முஸ்லீம் பெண் உட்காந்து பின்னாடி உட்காந்து போகுது, அது பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது முஸ்லீம் பெண்கள் காஃபிர் ஆம்பளையை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறாங்க, காஃபிர் பொம்பளை போய் முஸ்லீம் ஆம்பளை கல்யாணம் முடிச்சுக்கிறான். தெருவுக்கு 4 இருக்குது, தெருவுக்கு 4 சர்வசாதாரணமாக. ஜி கொஞ்சம் கூட அந்த வித்தியாசமே இல்லாதது. ஜி படி பெருசு. நம்ம தெருவில், நான் குடியிருக்க தெருவிலே முஸ்லீம் பொம்பளை காஃபிர் கூட வராங்க, காஃபிர் பொம்பளை கூட்டிகிட்டு முஸ்லீம் ஆம்பளை வர்றாப்புல. முஸ்லீம் ஆம்பளை வர யாரோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பண்ணி உட்காந்து கஜா அப்படின்னு உட்காந்து இவர் வண்டி ஓட்டுறாரு. இவரு கொண்டு போய் அங்கே விட்றாரு. அவர் வெளியில் பார்த்துன்னா நான் கம்பெனி தான் போயிட்டுருக்கேன், ஏறி உட்காந்து லட்சுமி அப்படின்ட்டு கொண்டு போய் விட்றாரு. ஏறு 2 வீலரில். 2 வீலரில் போனால் என்ன கதி, மேலே உரசாமையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணமாக இஸ்லாமிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மத்தியில் அந்த அறவே கிடையாது. இப்போ திருப்பூரில் நாங்கள் இருக்கிற பகுதிகளை சொல்கிறேன், இந்த ஏரியாக்களில் கொஞ்சம் கூட ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா காரணம் என்ன? ஊரை விட்டு தள்ளி வந்துடுச்சு, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மெயின் ஊரை விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தனால இஸ்லாமிய கல்ச்சர்ஸ் என்றைக்கு பயன் கேட்டானோ, என்றைக்கு ஜும்மாவுக்கு வந்தாங்க, இல்லை எந்த மீளா விழா கலந்துக்கிட்டானோ, ஒரு பயானும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. ஆலிம்களோட தொடர்பே இல்லை இந்த ஏரியாக்களில். என்ன போய் என்ன பயான் கலந்து வருஷமெல்லாம் ஒரு பயான் காலை விழுந்துச்சா? ஜும்மாவும் கடைசி அந்த கம்பெனியோட அனுமதி வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு 1 மணிக்கு பயான்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து கிளம்பி போய் குளிச்சுட்டு 1:30க்கு வந்து டக்குன்னு சலாம் கொடுத்தோன்னு டப்புன்னு வெளியே ஓடி வந்து செருப்பு மாட்டிக்கிட்டு போய் சாப்பிட்டு கம்பெனிக்கு போதான் சரியாக இருக்குது. என்றைக்கு பயான்னு கேட்ட நீ முழுசா? ஒரு பயான் முழுசா வாழ்நாள் ஒரு வருஷத்தில் கேட்கறதே இல்லை, கேட்கறதே கிடையாது. அதனால் தீனை விட்டு சுத்தமாக தள்ளிடுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் அறிஞ்ச வரைக்கும் அல்லாஹு அலம் 100க்கு 80-85% வீடுகளில் வட்டி, எல்லாம் வட்டிக்கு வாங்குது.
இப்போ நம்ம இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் யார் இருக்குன்னா வட்டி 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 இருக்குது வாசிங்கிறது வட்டி 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 விளைஞ்ச போய் ஃபுல்லாக நம்ம இந்த ஏரியா முழுசும் நம்ம இருக்கிற இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லும் எல்லா வீட்லேயும் வட்டி. முஸ்லீம் பெண்களும் சரி முஸ்லீம் ஆம்பளையும் சரி வட்டி. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் டெய்லி வந்து நிற்கிறான், பைக்கில் வந்து நின்று காசை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வாரம் வெயில் சனிக்கிழமை தான் காசை வாங்குறான், சனிக்கிழமை காசை வாங்கிட்டு போகிறாங்க. வார வட்டி நாள் வட்டிலாம் இருக்குது வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே குடி. அல்லா இல்லா மாஷா அல்லா ஒரு சில இடங்களை தவிர சில முஸ்லீம்களை தவிர இளைஞர்கள் சர்வசாதாரணமாக முஸ்லீம்கள்ட்டையும் குடி. அந்த பை பாருங்கள். அதனால தான் அல்லா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஊரில் போய் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறோம். முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஊருங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, பல்லவட்டி இருக்குது, மேலப்பாளையம், கடைநல்லூர், இந்த பக்கம் மேட்டுப்பாளையம். அதாவது முஸ்லீம்கள் ஜம்மாக இருக்காங்க, ஒரு 2 லட்சக்கணக்காக. அந்த மாதிரி ஊர்களில் தான் வசிக்கணும்னு குர்ஆனே சொல்லுது. நம்ம மஸ்ரிப் மக்கள் பாதியத்தை விட்டு வெளியேறி இஸ்லாமியர் வாழக்கூடிய இடத்துக்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் இந்த காட்சியை பார்க்க முடியாது. இந்த தெருவில் இறங்கி இந்த கூத்தம்பாளையத்திலேருந்து இந்த பெருமானூர்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடங்க. ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம் மாதிரி போகிறானா பாருங்கள். ஏதோ முஜீபாய் தப்பி போட்டிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது அலாவுதீன் தப்பி போட்டிருப்பார். நாமெல்லாம் போனால் விஷஜந்து மாதிரி பார்க்குறான். நேராக அங்கே ஆப்கானிஸ்தான் இறங்கிட்டார். ஜுப்பா போட்டு தலைப்பா கட்டிட்டு போனால் ஆப்கானிஸ்தான் இறங்கின மாதிரி பார்க்குறாங்க. இந்த பாகிஸ்தான் வந்துட்டாரா இவர்? ஃப்ளைட்டில் போகும்போது தரவைக்கு தொப்புன்னு கீழே போட்டாங்களா? வித்தியாசம் பார்க்குறாங்க. ஒரு தலையில் தொப்பி கிடையாது, ஒருத்தருக்கு தாடியும் கிடையாது. யாரோ அந்த வயசான கிழவனுங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பீங்களே, அவங்க தான் தொப்பியோட ஒருத்தர் 2 பேர். அதிசயம். அதுவும் அது பள்ளிவாச பக்கத்தில் 1-2 வீடு இருக்கும், அவ்வளோதான். அங்கே நடந்து புது பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இஸ்லாமிய அடையாளங்களே யாரிடத்துலையும் இல்லை. இதே இஸ்லாமிய வாழ்கிற ஊருக்கு போ, இந்த பல்லவட்டிலாம் போனால் ஒரு நபர் கூட தாடி தொப்பி இல்லாமல் இல்லை, தொப்பி இல்லாமல் யாரும் இல்லை. எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம். அப்போ அந்த மாஹூலில் இருக்கும்போது ஒரு பொம்பளையாவது புர்காவில் வெளியே போக முடியுமா? பல்லப்பட்டியிலையோ கடைநல்லூர் முஸ்லீம் வாழக்கூடிய மேட்டுப்பாளையம் ஊரில் சொல்கிறேன் நான். தெருவில் போனால் ஊரே காரி துப்போம். நாகூர் நாகப்பட்டினம் அந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம நாகூர் நாகப்பட்டினம் புர்கா இல்லாமல் தெருவில் நடக்க முடியாது. புர்கா இல்லாமல் பொம்பளை வெளியே போக முடியுமாங்க? நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் நம்ம பரவச்சலில் முந்தி இருந்தோம் அந்த ஏரியாக்கள்லாம். அப்படி இங்கே ஒருத்தர் கூட புர்கா இல்லை. இதில் கொடுமை என்னன்னு கேட்டால், புர்கா இல்லாமல் தெருவில் போகிற சுத்தமாக அந்த ஒரு ஓடனி கூட இல்லாமல் போனால் நீ காஃபிரு முஸ்லீம் வித்தியாசம் தெரியாமல் போகணும். ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்கார்ஃப் ஒரு துணி எடுத்துக்கிறது, இது தலையில் ஒன்று மாட்டிக்கிறது, பாதி தலைக்கு அப்படி இப்படி விழுத்து போட்டுக்கிறது. அவன் முஸ்லீமுன்னு காட்டிக்கிறான். சேலை குறுக்கால எதுவும் கிடையாது. தலையில் ஒரு துணியை போட்டு சும்மா ஒரு துண்டு மாதிரி 2க்கு 1.5 பீஸை ஒன்று தலையில் மாட்டி இப்படி இழுத்தி பிடித்தாள் சொருவிக்கிறது. கேட்டால் முதல்ல மூடுறதில்லை, தலையை பாதி மூடிக்கிறது. மூடிக்கிட்டால் அவன் முஸ்லீம். இதான் முஸ்லீமுக்கும் அவன் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். அது போடாமல் இருந்தால் கூட நீ எனக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஃபுல்லாக அப்படி தான் போகுது. இவங்க பின்னாடி அவங்க பின்னாடி அவங்க பின்னாடி இவங்க. அந்த ஏரியாக்கெல்லாம் பாருங்க, ஒரு பொம்பளை நீ தெருவில் புர்கா எல்லாம் பார்க்க முடியுமாம்மா? நான் காரைக்காலில் பார்க்க முடியுமா? இஸ்லாமிய பெண்களை ஒருத்தர். அதனால தான் இஸ்லாமியர்கள் இப்போ இவங்களே அங்கே போய் குடி வச்சோன்னு வச்சு நாளைக்கு தெருவில் போனால் உதச்சிக்கிட்டு அவ்வளோவா. அடியே என்னடி புர்கா எல்லாம் வெளியே போகிற? அதே மாதிரி பொம்பளை துணையெல்லாம் வெளியே போக முடியாது. அங்கே ஒரு பொம்பளை வெளியே போகணுன்னா தனியாக யாரும் தெருவில் ஒரு பொம்பளையும் பார்க்க முடியாது. மொத்த நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பரவச்சேரி இந்த ஏரியா முஸ்லீம் ஏரியாக்கள் இருக்குல்ல, பெண்கள் தெருவில் தனியாக நடக்க அனுமதி கிடையாது. ஒரு நான் பார்த்தது நான் 25 வருஷம் அந்த ஏரியாவில் இருந்தோம். தனியாக தெருவில் போகக்கூடாது. புர்கா பற்றினா ஃபுல் புர்கா பற்றிருந்தாலும் தனியாக போகக்கூடாது. இன்னொரு பெண்களை துணை கூட்டிக்கணும், அல்லது புருஷனோட போகணும், அண்ணனோட தம்பியோட தான் போகணும். யாரும் தனியாக போனால் உரிச்சு விடுவாங்க. அப்படி போன பார்க்கவே முடியாது, போக விடவும் மாட்டாங்க. பார்த்துருங்க இந்த மாதிரி யாராச்சும் இந்த காரைக்காலக்கார உட்காந்துருக்காரு பாருங்க, பார்க்க முடியாது. லால்பேட்டை முஸ்லீம் சென்டர் கொஞ்சம் வயசாச்சு, புர்கா கருப்பு புர்கா கிடையாது. ஒரு துணி மொத்தமாக பெட்டெல்லாம் வாங்கிடுறது. அந்த புர்கா வெள்ளையாக பெருக்காது உருண்டை பீஸ் கணக்காக 100 மீட்டர் 200 மீட்டர் வாங்கி அப்படியே சுற்றுவாங்க உடம்பு முழுசு. அது ஒல்லி குச்சி குண்டாக காட்டும். வந்துச்சுன்னா அப்படி நடந்தால் பூதம் நடக்க மாதிரி தான் அப்படி ஃபுல்லாக பற்றிக்கிது. ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக புர்கா வெள்ளை புர்கா சுற்றிட்டு
அது இவ்வளோ தொண்டித்து கையில் தொங்கிட்டு இருக்குது. அதில் மொத்தமாக தூக்கிட்டு அதை தூக்கி சுமந்துட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இப்படி தான். அப்போ எது சொல்ல வரேன்னா, பட்டணங்களுக்கு போகிறோன்னு சொல்லி போய் இது என்ன ஆகும்? யாரோ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய ஊர்களில் வாழ்ந்து முஸ்லீம்கள் கலாச்சாரத்தில் வாழ்ந்து இந்த மாதிரி இடங்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லாத இடங்களுக்கு வந்து நீ வந்துடுற. உன் தலைமுறை உங்கள் அத்தா அம்மா இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதன்படி வாழ்ந்துட்டு நீ மூத்தா போயிடுவீங்க. அடுத்த தலைமுறை யார்கிட்ட கூட பழகுது? அவன் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு யார்கிட்ட பழகிறான்? அவன் பிறந்து வளர்ந்து அவன் பழகிற பழக்கம் எல்லாமே யார் கூட இருக்குதுன்னு கேட்டால் எல்லாம் இந்த குஃபார்கள் கூட. அதனால சுத்தமாக தீனே இல்லாமல் போயிடுறாரு. புரிஞ்சுங்களா? இந்த ஏரியாவில் மதரசா ஆரம்பித்தாங்க ஹுசூர். அவங்க சொன்ன காரணம் அதுதான், இஸ்லாமே இந்த ஏரியாவில் இல்லாமல் இருக்குது, நீங்கள் மதரசா ஆரம்பித்தா கொஞ்சம் இஸ்லாம் வரும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். பாபு சலாம் இங்கே ஆரம்பித்தோம். ஒரு 10-20 வருஷம் ஆரம்பித்து 30-35 பேர் சுற்று வட்டாரங்களும் திருப்பூரில் வந்து சுற்று வட்டாரத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. ஒரு பைய கூட இல்லை. யாராவது இருக்காங்களா? திருப்பூர் யார் பார்க்கா? திருப்பூர் சேர்ந்த பிள்ளைங்க யார் இருக்கா? திருப்பூரில் படிக்க விடு. அவங்க உடுமலைப்பேட்டை. ஒரு பைய 30-30 பேர் சேர்ந்தானுவான். அவன் 2 நாள் இருக்கான். இன்னும் தொழுகெல்லாம் சொல்கிறாங்க. தஹஜ்ஜுத்லாம் வாழ்நாள் நாங்கள் மஸ்ஜிதுக்கே போனது கிடையாது. எல்லாம் இந்த ஊருக்காரங்க. ஒரு பையன் இன்னைக்கு இல்லை. 2 நாள் தான் ஓடிடுறான். தஹஜ்ஜுலாம் தொழுக சொல்கிறாங்க. அம்மாட்ட ஃபோன், அம்மா நைட் எழுந்து தொழுணுமாம்மா, நீங்கள் காலையில் தொழுவது கிடையாது, ஃபஜ்ருக்கே நாங்கள் நைட்லாம் தொழுக சொல்கிறாங்க. 4 மணிக்கெலாம் குரான் ஓதணுமா? உட்காந்தே இருக்கானுங்க. பசங்களை பார்த்தா 6 மணி நேரம் உட்காந்துருக்கானோ, 5 நிமிஷம் உட்கார முடியல நம்மளை குரான் தோணு வச்சுக்கிட்டு. அலிபே தெரியல. இந்த சுற்று வட்டாரங்கள்லேருந்து வந்து சேர்ந்தான். ஓட்டான் 2 நாளில் ஓட்டினான், 5 நாளில் ஓட்டானுங்க, 10 நாளில் ஓட்டானுங்க. இருக்க முடியல அவனால். எல்லாம் காலி, கூடாருமே காலி. முஜிம் போல இந்த ஏரியாவில் மனசை ஆரம்பிச்சு காரணமே என்ன சொன்னாங்க? இந்த ஏரியாவை திருந்துட்டோம் கொஞ்சமாச்சும் அப்படின்னு. ஹுசூர் சொன்னீங்கல்ல, ஒரு பையன் வந்தானா 3 வருஷத்தில் உங்கள் தம்பி உங்கள் மகனை கொண்டு விட்டீங்க நீங்கள். அவ்வளோதான். உங்கள் மகனை தவிர இந்த ஏரியா லிஸ்ட் இருக்குது. ஃபோட்டோ ஒட்டி சேர்க்க அட்மிஷன் பண்ணுறோம். அட்மிஷன் ஃபார்ம் அப்படி இருக்குது. 35-40 பேர் சேர்ந்துருக்காங்க 3 வருஷத்தில். ஒரு பயம் இல்லை. ஒரு நாளில் ஓடிடுறான், 2 நாளில் மீறி போனால் 10 நாளில் ஓடிடுறாங்க. அம்மாடி தொழுகெல்லாம் சொல்கிறாங்க. ஒப்பா முடியெல்லாம் ஒழுங்காக விட சொல்கிறாங்க. நாங்களாம் குறுக்கால் இப்படி வெட்டியிருக்கிறோம், 2 பக்கமும் கரண்டிட்டு வாய்க்காய் மாதிரி வெட்டிட்டு குறுக்கால் இப்படி தான் முடி வச்சுருக்கோம். சுத்தமாக அதனால் என்னவாச்சு? அந்நிய கலாச்சாரத்தில் பழகி, குஃப்ரில் ஷிர்கில் பழகி, காஃபிரில் ஷிர்கில் பழகி, தந்தையை மதிக்கிறது இல்லை, தாயை மதிக்கிறது இல்லை. ஒரு வீட்டுக்கு முஜிமலை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அத்தா அவங்க அத்தா வந்து அவங்க அத்தாட்ட வேறு ஊர்லேருந்து பழகி இங்கெல்லாம் வேலைக்கு வந்திருக்காரு. விளைஞ்சிங்களா? காசு தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஊர்களில் வந்தால். நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா உழைச்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். மாதம் 30,000 சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன கம்பெனி வச்சா வீட்டில் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. அத்தா அம்மா 2 பசங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஆச்சு. 4 பேர் வேலைக்கு போனான். வீட்டில் கிளவி இருப்பாளே, அவள் நடக்க முடியாத கிளவி கொண்டு மூட்டை கொண்டு கொட்டிடுறாங்க. அலங்கத்தை நம்ம முடிக்க எதாவில் கொண்டு கொட்டிடுறாங்க. அவள் அந்த பனி எடுத்து வச்சுக்கிட்டு கத்திரி வச்சுக்கிட்டு பிசுக்கு 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 பிசுக்குன்னு வெட்டுறது. பனி எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி 4 பக்கமும் வெட்டி அதை ஒழுங்காக மடித்து வச்சுட்டு அதுக்கு ஒரு காசு. 5 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு வச்சா 2000 வரும். குறைஞ்சது 5 நாளைக்கு ஒருத்தர் 500 சம்பாதிக்கலாம். துணி ஜோலி வீட்டில் இந்த மூட்டைக்கு ஏற்ற கிளவி வந்துருக்கு. அவள் வேலைக்கு போக முடியாது. காலையில் ஒருத்தர் மூட்டை கொண்டு ஒட்டிடுறான். மணின்னு நம்ம பனியனும் பீசுங்க இருக்குது. கத்திரிக்கோள் வெட்டுற கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டு பிசுக்கு 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 பிசுக்குன்ட்டு அது இப்படி பிசுக்கு 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 பிசுக்கு. அதுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 200 ரூபா கிடைக்கும். பார்த்தீங்களா? கிளவி 200 சம்பாதிக்கலாம். கொஞ்சம் வச்சா 500 ரூபா குறைஞ்சபட்சம். நல்ல கட்டிங் மாஸ்டராக இருந்தால் 1000 ரூபா சம்பாதிக்கலாம். நல்லா ஒரு 2000 ரூபா மாதம் வச்சா 60,000 ரூபா. ஒரு குடும்பத்துக்கு 60,000 ரூபா. காசுக்கு மதிப்பில்லை. 60,000 ரூபா நிம்மதியாக வாங்கலாமே. 6,000 ரூபா 10,000 ரூபா ஆரம்பிச்சா 12,000 சம்பளம் வாங்கி நிம்மதியாக வாழ்றாரு. 60,000 ரூபா கோடீஸ்வரன் வாழ்றான்னு வட்டி. அந்த காசு வாங்கி பாதி காசு வட்டிக்கு, பாதி காசு அதுக்கு குட்டிச்சவர் நாசம். இப்போ இந்த சமுதாயத்தோடு சேர்ந்திருந்து இவங்களை திருத்தணும்னு நினச்சினா வர முடியாது. நம்ம இங்கெல்லாம் இந்த மக்களோட மக்களும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி இடத்துல இருக்கக்கூடாது. குஃப்ரிலோடு சேர்ந்து கலாச்சாரம்
கல்ச்சர் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு கல்ச்சர். புதுர் கூட்டிகிட்டு போனாங்க என்னைய ஒரு வீட்டுக்கு. அத்தா சாமான்லாம் வச்சேன், வச்சுட்டு டீயெல்லாம் வச்சுட்டு, மகனை தம்பி அஜித் வந்திருக்காங்க வெளியே வா. 10 வாட்டி கூப்பிட்டுருப்பார் மகனை. பெரிய முகம் வந்து பெரிய தடி மாடு மாதிரி இருக்கும், 25 வயசு பையன் தான். வந்து முசாபாசை வர்றேன் கடைசி வரைக்கும் வரவே இல்லையா? அப்பனையும் மதிக்கிறது இல்லை, அஜத்தையும் மதிக்கிறது கிடையாது. மது முசாபாசைப்பா துவா வாங்கிப்பான்னு கூப்பிட்றாரு. வரவே இல்லை. எதுக்கு சொல்ல வர்றேன் பை, இஸ்லாம் இல்லாத இடங்களில் போய் நீ இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் போய் இந்த ஊரை திருத்தலாம் நினைக்காது, அறவே திருந்த மாட்டான். 2 நாள் வருவானுங்க, 4 மார்க்கம் சொன்னோம்னு அசத்தும் கஷ்டப்பட்டு 10 பேர் கூட்டி வந்தாங்க. ஏரியாக்கிலேருந்து இழுத்து பிடிச்சி தக்காளி தாலிலாம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்து இது சில பையத்தெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படியா தெரிஞ்சுட்டு வந்து 2 நாள் வருவாங்க, 2 பாடம் கேட்பானுங்க. அவ்வளோதான், வாயிலே நுழைய மாட்டேங்குது. குரான் பெரிய ஆளாக குரானே ஓதுறதில்லை. 2 நாள் ஒரு அதோட ஓடணும் தான், திரும்ப வர்றதே இல்லை. இந்த ஏரியாக்கிலேருந்து 10-15 பேர் வந்தாங்களே, 2 நாள் 3 நாள் ஓடணும், திரும்பி எட்டியே பார்க்கல. அது ஒரே ஒருத்தர் தப்பிச்சு போச்சு உட்காந்துருக்காரு பாரு, அஹ்மது. அவரும் எதுக்கு வந்துருக்காரு, வேலை இருக்கிறாரு. நீ வேறு கம்பெனியில் வேலை கொடுங்க ஹுசூர், உங்கள் கம்பெனி விட்டு வேறு கம்பெனியில் வேலைக்கு சேர சொல்லுங்கள், அவ்வளோதான், மறந்துட வேண்டியது தான். கயாமத்தில் பார்த்துக்கணும், திரும்பி எட்டியே பார்க்க மாட்டார். முஜீபோல கம்பெனியில் வேலை செய்கிறனால நினைஞ்சிங்களா, இங்கே வந்துடுறாரு, அவ்வளோதான். இதே வேறு கம்பெனியில் வேலை செய்யட்டும், அதான் இங்கே மார்க்கமாவது ஒன்றாவதுங்க. சம்பாதிக்கணும், காசு 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 காசு, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நல்லா தான் காப்பாற்றணும், நல்லா தான் காப்பாற்றணும். நல்லா விளங்கிங்க. சுஹபத்தும் அசிரத்தும். ஒரு தெருவில் 50 வீடு இருக்குது, 2 பேர் முஸ்லீம்ங்க இருக்காங்க, மற்ற எல்லா பொண்ணும் ஆணு பொண்ணு எல்லாம் குஃப்ரு சிறுக்கு. ஊர்வலம் போது பார்த்தேன், ஒரு பொம்பளைக்கு போகிறாங்க, ஒருத்தி கூட மேலே துப்பட்டா இல்லை. ஃபஜ்ரோட போய் பாரு, எல்லாம் போதுங்க. ஒரு பொம்பளை, ஒரு வயசு பிள்ளை கூட மேலே துப்பட்டா இல்லை. காஃபிர் பொண்ணுங்க போதுங்களே, அலங்கரிச்சு லிப்ஸ்டிக் போட்டு போய் வேலைக்கு போதுங்க, எல்லாம் சுடிதாரை போட்டுருக்குதுங்க, மேலே துப்பட்டா இல்லை. இப்படி போகுது. 1000 பொம்பளைக்கும் போது இவளுக்கு புர்காவை கட்டிடுவா. ஃபஸ்ட் நாள், கொஞ்ச நாள் போக போக அந்த துப்பட்டா இவளும் கட்டிடுவா, அதோட சேர்ந்து இவளும் போவா. இந்த மக்களுக்கு மத்தியில் வாழவே கூடாது. நீ வாழ்ந்துட்டு போயிடுவ, ஏதோ உங்கள் அம்மா அத்தை சொல்லிக் கொடுத்த தக்குவா, நீ ஏதாவது நான் தக்குவா அப்படியே பேச்சுக்களை கேட்டு உலமாக்களுடைய சோபத்தில் இருந்து அது குறைந்தபட்சம் யூடியூப்லையாவது பயான்னு பார்த்து நீ திருந்தி போயிடுவேன். அடுத்த தலைமுறை அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு, அது அவங்க நெக்ஸ்ட்டு பாரு. இதே ஊராக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நல்லா விளங்கிங்க, தீனே இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், நல்லடியாருடைய சுஹபத்தில் இருங்கன்றான். அந்த சுஹபத், அந்த மாஹூல் இருக்கணும். மாஹூல் மனுஷனை மாற்றிடும். மாஹூல் இருக்கே மனுஷனை மாற்றி விடும். நீ இருக்க சர்க்கில் வெறும் வஹாபி தான் இருக்கான்னு கொஞ்ச நாள் இருப்ப, நீ போக போக நீ வஹாபி ஆயிடுவ. எதுக்கு மௌலூத் ஷரீஃப்லாம் அப்படின்னு கடைசியில் நீ உன் குடும்பம் பூரா தர்காக்களுக்கு போயிட்டு மௌலூத் ஷரீஃப் ஓதிருப்பாங்க. நினைஞ்சுங்களா, வஹாபிகள் இடத்துல போய் வியாபார சம்பந்தமாகவோ, அவங்க வீடு இடம் கொஞ்சம் மலிவாக கிடச்சி அங்கே போய் கழிச்சிருப்பேன். சுற்றி வஹாபி பள்ளிவாசல், வஹாபி பள்ளிவாசல் திறந்து பயான் கேட்கும். இன்றைக்கி போகும், நாளைக்கு போகும், 1 வருஷம் 2 வருஷம் அவன் சொல்கிறது சரிதானே, கரெக்டாக தான் சொல்கிறாப்புல அப்படின்னு ஆயிரும். ஒன்று அவனுடைய கருத்தை நியாயம் கற்பிப்பாய், நீயும் போய் சேர்ந்துடுவாங்க, அங்கேயே போய் சேர்ந்துடுவாங்க. அல்லா தானே மனைவிங்க. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாஹூலில் இருங்க, முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருங்க, பள்ளிவாசலுக்கு நெருக்கமாக குடியிருங்க. அது கணிசமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய, இஸ்லாமிய பற்றோடு வாழக்கூடிய இடங்களில் போய் குடியிருங்க. தப்பு நீங்களே செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஊரில் எப்படி ஒரு முஸ்லீம் கடையில் போய் டாஸ்மாகில் சாராயங்க வாங்கிட்டு தெருவில் எப்படி பாட்டில் பையில் வச்சுக்கிட்டு கையில் தூக்கிட்டு தெருவில் போகிறான், வீட்டில் குடிக்க எவனும் பக்கத்து இருக்கா கேட்க மாட்டான், ஒருத்தரும் கேட்க மாட்டான். அவன் மாமன் எழுத்தாப்பில் இருப்பான், மச்சான் எழுத்தாப்பில் எவனும் கேட்க மாட்டான், சொந்தக்காரன் கேட்க மாட்டானுவான், தெருக்காரன் கேட்க மாட்டான். இந்த ஏரியாவில் இதே நீ மேட்டுப்பாளையத்தில் போய் ஒரு முஸ்லீம் ஒரு மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் வரக்கூடிய உள்ள சொல்கிறேன், தெருவில் சாராயத்தை தெருவில் போக முடியுமா? அவன் மொத்த சாந்தான காரியத்துக்கு போகணும், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானுவான். அவன் வீட்டுக்கே ஐயா அந்த குடிகார பையனுடைய பொண்ணையா, அவன் பொண்ணு வாழ்க்கை போயிடும், அக்கா தங்கச்சியும் வாழ்க்கை போயிடும், சாத்தி எடுத்துருவானுங்க. அவனோட வயசில் மூத்தவனுங்களாம் பெரியம்மா சின்னத்தா, பெரியத்தா சின்னத்தா,
பல்லவட்டியில் தைரியமாக சாராய கடை இருக்காங்க. சாராய கடையே கிடையாது முதல்ல. அங்கே எத்தனை லட்சம் பேர் வசிக்கிறாங்க. பல்லவட்டிக்கார் மூலம் இருக்காரு. மொத்தம் பல்லவட்டி மக்கள் எவ்வளோ பேர் இருக்கும்? ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்கலாம், கூட குறைய. உதாரணம் சொல்கிறான். ஒரு சாராய கடை கிடையாது அந்த ஊரில். இதான் முதல்ல பல்லவட்டி. சாராய கடை இருக்கா? அருவா கிறிஸ்து தான் போடணுமா சாராயம் வாங்கினா? அங்கே போயிரு. ஊருக்குள்ள கிடையாது. தேட்டரே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இஸ்லாமிய வாழ்க்கை ஊருக்குள்ள காயல்பட்டணம், ராமநாதபுரம், கீழக்கரை, முஸ்லீம் வாழக்கூடிய கணிசமான அதிராம்பட்டினம், நிறைய ஊர்கள் இருக்கு. நாகூர், நாகப்பட்டினம், கணிசமாக முஸ்லீம். மதுக்கூர் போயிருந்தோம். படி, நான் அன்றைக்கி மதுக்கூரில் சும்மா பெண்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பெண்கள் கடத்தருவுக்குலாம் போராள் வச்சுக்கொள்ளக்கூடாதுபா அப்படின்னு சொன்னோன்னே, ஹசரத் எங்கள் ஊரில் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எந்த பொண்ணும் எந்த விசேஷத்துக்கும் எங்கேயுமே கூட்டி போக மாட்டாங்க, வீட்டை விட்டு பொம்பளைங்க வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பின்னே புருஷனோட போவாங்க, அக்கா. அது முஸ்லீம் கணிசமாக வாழக்கூடிய ஊர். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் 20 வயசு 22 வயசானாலும் அந்த வயசு பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியே கூட்டி போக மாட்டாங்க. சொந்த பந்தங்களுடைய கல்யாணம், அக்கா தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி இருந்தால் போய்க்குவாங்க. ஒழிய அதிகமாக வெளி சுற்றுறதோ, தனியாக அந்த பெண்களை இருந்து அனுப்புறதோ, அத்தா அம்மா துணை எல்லாம் அந்த பெண்களை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. தெரிஞ்சுங்களா? நாங்கள் அவ்வளோ பார்க்க இந்த ஊரில் இந்த பழக்கமே கிடையாது அப்படின்னா. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 3 வருஷத்தில் இந்த ஏரியாவை பார்த்தா ஃபர்ஸ்ட் கல்ச்சர். முஸ்லீம் பெண்கள் 2 முஸ்லீம் பெண்கள் இருந்தாங்க, 2 காஃபிர் பெண்கள். இங்கே முஸ்லீம் பெண்கள் என்று முகத்தில் தெரியுது. நிஜமான ஏன்னா அந்த லாயிலோட ஜோதி இருக்குது பார்த்தீங்கன்னா. வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் முஸ்லீம்ஸ் ஒரு கருப்பாக இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் வெள்ளையாக இருக்கிறாங்கன்ட்டு அப்படி சொல்ல தேவையில்லை. இவங்க அதே கலரில் ஒரே கலரில் 4 பேர் நின்றாலும், இஸ்லாம் பஸ் ஸ்டாண்ட் 4 பேர் நிற்கிறாங்க, நீ பார்த்த உடனே இது முஸ்லீம் பெண்ணு தான் அப்படின்னு தெளிவாக தெரியுது. அது இஸ்லாமிய ஜோதி. இதுக்கு மேலே ஒரு ஸ்கார்ஃப் வேறு போட்டுக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு நம்ம படத்துக்கு வரும்போது தான் பஸ் ஸ்டாண்டில், இந்த கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 20 பெண்கள் வயசு பிள்ளைங்க நிற்கிறாங்க பஸ்ஸுக்கு. அது குறைஞ்சது 10 பேராவது முஸ்லீம் பெண்கள். முகம் ஃபுல்லாக திறந்து போட்டு வயசு பிள்ளைங்க. சில பேர் ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்க, ஸ்கார்ஃபும் போடுறதில்ல, வெறும் துப்பட்டா போடாத யூனிஃபார்மோடு. அந்த யூனிஃபார்ம் இப்போ முந்திலாம் வந்து வயசு பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் 10th படிக்கிறீங்க, +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எப்படி இருந்துச்சு? சுடிதார் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே அந்த ஸ்கார்ஃப் போட்டு அதை இங்கே வயிற்றில் கட்டியிருப்பாங்க, இப்படி மடித்து போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு மாதிரி போட்டு இப்படி போட்டு கட்டி அது வெளியே வராத மாதிரி கட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்போ அது இல்லை, ஒரு கோட்டு மாதிரி மாட்டி விட்றாங்க. சுடிதாரை போட்டு ஒரு அதுவும் டைட் கோட்டு, அது போட்டு ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான். நம் உடலுடைய அங்கங்கள் வெளிப்படக்கூடாதுக்காக வேண்டி அதுதான் போடுறது. அது அப்படியே வெளியே காட்டக்கூடியதாக தான் இருக்குது. ஒரு கோட்டு ஒன்று போட்டுருக்கோம், அதுதான் யூனிஃபார்ம். அப்படி போட்டு நிற்கிதுங்க வரிசையாக. 20 பேர் இருந்தால் 10 பேர் முஸ்லீம் பெண்கள். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோதனையே கிடையாது. இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது. யாராவது சொல்லு மார்க்கம்னா என்னன்னு தெரியும். +2 படிக்கிறான், அலிஃப் தெரியல, பே தெரியல. அலிஃப் தெரியல, பே தெரியல. கோயம்புத்தூர் 4 பிள்ளைங்க வந்தாங்க. 4 பிள்ளைங்க +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வந்தாங்க. ஹசாரேங்க தான் உட்காந்துருக்காரு பாருங்க. வரும்போது இது வரைக்கும் குரான் திறந்ததே கிடையாது. அவர் சொன்னார், அவரே சொன்ன வெக்கம் இல்லாமல் சொன்னார், ஒரு வக்து கூட நான் தராவி தொழுது கிடையாது. மொத்த வாழ்க்கையில் +2 படித்து முடிச்சிட்டேன். ஒரு நோம்பு கூட வச்சது கிடையாது. குரானை தொட்டது கிடையாது. +2 முடிச்சாச்சு. முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க அம்மா அத்தா கலர் அஹமத் சேட்டன் பொண்ணு இங்கே விட்டாங்க. அப்சல் ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிற எஜமான் +2 முடிச்சிட்டாங்க. +2 முடிச்சிருப்பா, நீ சொல்லுவோம் வாயால் எந்திரி, என்ன செஞ்ச சொல்லு. குரான் தெரியுமா? இங்கே வர வரைக்கும் 17 வயசு ஆயிடுச்சு. அலிபே தெரியாது. ஒரு நேரம் தொழுது கிடையாது. ஜும்மா கூட போனது கிடையாது. ஒரு தராவி தொழுது கிடையாது. மொத்த வாழ்க்கையில் ஒரு நோன்பு வச்சது கிடையாது. சொல்லுப்பா. சஹர்னா என்னது? 17 வயசு ஓடிடுச்சு. திரும்புங்க. என்ன காரணம்? அவங்க அத்தா அம்மா செஞ்ச தப்பு. அதே தான் கோயம்புத்தூரில் பாரம்பரிய முஸ்லீம் நிறைய இருக்கிறாங்க. முஸ்லீம் ஊரை விட்டு தள்ளி எங்கேயோ காஃபிர்கள் வசிக்கக்கூடிய ஊரில் அவங்க சும்மா 10 பேர் 10-15 குடும்பம்
ஃபுல்லாக குஃப்ரு. அடுத்த தலைமுறை எப்படி ஆகிட்டு போகுது பாரு, இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் போகுது. இந்த பையனை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி கொண்டு நம்ம மசாலா விட்டான். இல்லை நாங்கள் 17 வயசு இன்னைக்கு போய் பீடி கற்றுக்குவாங்க. அந்த பீடிக்குள்ளே கஞ்சா எப்படி 20 வயசு ஆகும், மது பாட்டில் வந்துடும். மது பாட்டில் காசு தரலாம் அத்தாவை அடிப்பானுவான், அம்மாவும் அடிப்பானுவான். கஞ்சா போதையில் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்லாமிய ஊர்களில் எல்லாம் சில முஸ்லீம் பசங்க கைது செய்யப்பட்டார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம என்ன சொல்ல முடியும்? முதல் பல காரணங்கள். ஒரு காரணம், நீங்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெடும், அது சீக்கிரம் கெடும். இங்கேயும் இப்போ அங்கெல்லாம் கஞ்சா யாரும் அடிக்கலையா, அங்கே சாயம் குடிக்கலையான்னு கேட்காதீங்க. வெளியே போய் பார்ப்போம், வெளியே போய் குடிப்பானோ இருக்கலாம், அங்கெல்லாம் கெட்டவனுங்க இல்லையா, அப்படி கிடையாது. அங்கே 100க்கு 1ன்னா இங்கே 199 என்ன பட்சம் 1 தான் நல்லா, 1 கூட நல்லா இல்லையா, ஒன்றும் இல்லை. இங்கே பள்ளிவாசலுக்கு தாடி வச்சு தொப்பி போட்டு தொழுக வர்றாங்களே இந்த மஸ்ஜித், இதே மஹல்லாக்களில் மஸ்ஜிதுகளில், நீங்கள் அங்கே போய் அவங்கள்ட்ட அல்லம் சுரக்கிறதுன்னு தெரியாது, அத்தையதுக்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, தெரியாது. அதனால் அசத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, கூத்தம்பாளையத்தில் இந்த மாதிரி பெரியவர்களுடைய கிளாஸ்னு ஆரம்பித்தாங்க. எல்லாம் பெரியவங்க வருதுங்க, நிறைய பேர் வந்தாங்க. அலிஃப் பேத்தே தெரியல, வயசு 70 ஆச்சுங்க, அலிபேத்தே கூட ஓதலை. வயசு 50 ஆச்சுங்க, அலிபேத்தே கூட ஓதலை. வந்து ஆர்வமாக ஒரு 4-5 நாளைக்கு ஓதுனாங்க. ஒருத்தரோ 2 பேரோ குரான் ஆரம்பித்து ஓதுனாங்கன்னு சொன்னாங்க. மற்றவங்க ஆர்வமாக 10 நாள் வர்றது, 10 நாள் வர்றதில்லை. இப்படி பேசு அல்லா தான் காப்பாற்று. அதனால் எது சொல்ல வரேம்மா, இந்த ஊர் நான் இருக்கிற மஹல்லா மட்டும் சொல்ல, தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் இஸ்லாமிய மஹல்லாக்கள் அல்லாத தூரமாக வசிக்கிறீங்களோ தௌபா செய்யுங்க. காசு பணத்தை தூக்கி ஒரு மூலையில் போடு. இந்த ஊரில் இருந்தால் இந்த வியாபாரம், இந்த கடை இதெல்லாம் தூக்கி போடு. வியாபாரம்லாம் நடக்கும், உன் பையன் வீணாக போயிடுவான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ்லாமே இல்லாமல் போயிடும். உன் பொண்ணு வீணாக போயிடுவான், உன் பொண்ணு காஃபிரோட ஓடி போயிடும். காஃபிரோட ஓடி போயிடுறது ஐபாக கூட ஒரு குறையாக கூட நினைக்கிறது இல்லை. சமீபத்தில் இந்த ஏரியாவில் ஒரு காயம் வச்சுருந்தார், அவர் பொண்ணு காஃபிரோட ஓடி போச்சு. அந்த காஃபிரை கூட்டிகிட்டு வந்து ஒரே கூப்பிட்டு சோறாக்கி போட்டு மேலே உட்கார வச்சு கல்யாணம் வச்சுக்கிட்டார். பேரளவுக்கு களிமா சொல்லிட்டார் அவர் அப்படின்னு. அது பெருசாக பெருமையாக அந்த இஸ்லாமிய ஊர்களில் எங்கேயோ ஒன்று நடக்கத்தான் செய்யும். அதுவும் இப்போ இந்த மாதிரி காஃபிரை ஓடி போச்சு, அதுவும் ரொம்ப ஐபாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க, ஊரே காரி துப்போம். அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. வீட்டில் 5 பசங்க, மூத்த பையன் ஒரு காஃபிர பொண்ணை கட்டிக்கிட்டான், 2வது பையன் ஒரு கிறிஸ்து பொண்ணை கட்டிக்கிட்டான், 3வது பொண்ணு ஒரு காஃபிர பொண்ணை கட்டிக்கிச்சு. சல்தா இந்த ஏரியாக்கள் ஃபுல்லாக மலை நடக்குதா இல்லையா? அல்லா தான் காப்பாற்றணும் போய், அல்லா தான் காப்பாற்றணும். நடந்து போகிறேன், நான் இங்கேருந்து மசாக்கு வீட்டுக்கு நடந்து போகிறேன். ஒவ்வொருத்தரும் நடந்து போகும்போதும் சில காட்சிகளை பார்க்குறேன், சொல்ல முடியல. வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. நேற்று வந்துட்டுருக்கிறேன், பைக்கில் 2 முஸ்லீம் பொண்ணுங்க போதுங்க, என்ன சொல்ல கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இஸ்லாமிய அந்த ஒரே ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கே அதை தூக்கி போட்டுருக்கு, உனக்கு யாருனே வித்தியாசம் தெரியாது. அவர் ஒரு சின்ன ஸ்கார்ஃப் போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்கார்ஃப் இப்படி எடுத்து நம்ம இப்படி தலையில் போட்டு இப்படி போட்டு இப்படி மட்டும் போட்டு கழுத்தோட அவள் பைக்கில் போகிறா, அரைகுறை ட்ரெஸ்ஸோடு போட்டுக்கிட்டு பைக்கில் போயாவது நெஞ்சு அப்படியே நெஞ்சு திறந்து பஸ் 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. அக்கவே சைக்கிளை பைக்கில் உடல் குலுங்க நெஞ்சு குலுங்க போயிட்டு இருக்குங்க. 2 முஸ்லீம் பொண்ணு இறங்கி அடிக்கலாமான்னா வருது, எல்லாம் பார்க்குறாங்க அடிக்க. 2 இஸ்லாமிய தெரிந்து அந்த ஸ்கார்ஃபை வச்சு எதுக்கு அந்த ஸ்கார்ஃப் போனது, அதை மட்டும் தூக்கி போட்டேன்னு சொல்லி யாரும் கண்டுக்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாய் பொண்ணு போதுறாங்க, நம்ம பேசுகிறாங்க. ஏன் உனக்கு உனக்கு எதுக்கு அது, எதுக்கு இந்த ஸ்கார்ஃபு கேவலப்படு இஸ்லாத்துக்கு கேவலப்படுறதுக்கான ஸ்கார்ஃப் போட்டிருக்கு, நீ இஸ்லாத்துக்கு கண்ணியப்படுத்த போடல இந்த ஸ்கார்ஃபை. நிஜமா பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இல்லை, அந்த ஸ்கார்ஃப் ஒன்று போடுறாங்க கழுத்தோட, எதுக்காண்டியது இஸ்லாத்தை கேவலப்படுறதுக்காண்டி. கழுத்து கீழே பாதி நெஞ்சு இருக்கு, நெஞ்சுக்கு மேலே துணி கிடையாது. எந்த மேடு பள்ளங்களை எழுதுரிபு ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, உங்கள் நெஞ்சங்களை மறைத்து அது மற்ற கண்ணில் படாமல் துணியை போடுங்க சொன்னான். அது இல்லை,
நெஞ்சு வெளியே தெரியுது, இதுக்கு மேலே துண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு போகிற அந்த மாதிரி மானங்கெட்ட பொழப்பு பார்த்து எரியுது. எனக்கு இதை பார்த்தோன்னா எப்படி யாருன்னு எதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கிறேன் நாமன்ற மாதிரி. இப்போ நான் வந்து சரி சொல்கிறேன், நாளைக்கு என் பையன் திரும்ப திரும்ப அதே காட்சியை பார்க்குறான், அதை ஒரு பழகி போய்டும் உனக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு 10 ரூபா பார்த்தா ஒரே விஷயத்த இப்படி நெஞ்சு திறந்து போட்டு ஒரு இஸ்லாமிய வயசு பொண்ணுங்க 2 பேர் ஒரு பைக்கில் குழுங்களோடு செல்லக்கூடிய காட்சியை இஸ்லாமிய ஊர்களை பார்க்க முடியாது. நாகப்பட்டினத்துலையோ பார்க்க முடியுமாம்மா? முடியாதெல்லாம். அல்லா தான் காப்பாற்றணும். அதனால பை வணங்குங்களா, யார் வந்து இந்த கல்ச்சர் சரியில்லாத இடங்களில் வசிக்கிறீங்களோ உங்கள் குடும்பங்கள் நான் உடனே அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. நீ வியாபாரம் எங்கேயோ செஞ்சு தொலை, குடும்பத்தை வாழ வைக்காது. அங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு எதிர்கால தலைமுறை வீணாக போயிடும். இது எங்கள் அத்தா ஊருண்டு பையனும் அங்கேயே வசிப்பான், அங்கேயே வீடு கட்டுவானுவான், அங்கே இடம் வாங்குவான், அங்கேயே வீடு கட்டுவான். அவனுடைய ஊர் அதுவாகவே போயிடும் கடைசியில். கல்ச்சர் ஒர்ஸ்ட் கல்ச்சரை திருத்த முடியாது. இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ பாருங்க. அதனால் இஸ்லாமிய மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் அதிகமாக குவிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் போய் வாழுங்க. எதிர்கால தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய எஹ்சான் அதுதான். கொஞ்சம் எங்கே முஸ்லீம்கள் கண்ணியமாக வாழ்கிறாங்களோ, இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்போடு வாழ்கிறாங்களோ, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதோ நினச்சிங்களா, இன்றைக்கி தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை. அதனால் எங்கே எல்லாம் மார்க்க கல்வி இருக்கிறதோ, எல்லாருடைய ஃபசலை கொண்டு தீன் கல்வி இருக்கிறதோ, குர்ஆனுடைய கல்வி இருக்கிறதோ, காத்து மக்தபுகள் இருக்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹ் பாசா அந்த மாதிரி இடத்துல வரும். சேலத்தில் எங்கள் பாபாலாம் இருக்காங்களே அந்த ஏரியாக்களில், அல்லாஹ்வுடைய ஃபசலை கொண்டு எந்த வீட்லேயும் ஒரு 5 வயசு 10 வயசு பையன் யாருமே குர்ஆன் ஓதாத பையனே கிடையாது. ஜங்ஷனில் நாங்கள் குடியிருக்கிறோம், நீங்கள் ஜங்ஷன் முழுசும் தேடி பாருங்கள், ஒரு 10 வயசு பையன் எந்த வீட்டிலும் கொண்டு வாங்க இந்த பையனை குர்ஆன் தெரியல யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப 100க்கு 101 கூட 101 மொத்த ஜங்ஷன் நீங்கள் தேனாலும் ஒரு பையனை 10 வயசு பையனை குர்ஆன் ஓத தெரியாத பையன் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு நான் பார்த்த வரையிலையும் யாரோ ஒருத்தர் இருக்காங்களோ, அவங்க இருந்தால் வெளியூர் குடியிருந்தவங்களா இருப்பாங்க. வெளியூர் திடீர்னு வந்து குடியிருந்தேன், நேற்று வந்தவன், இப்போ இந்த மாதம் வந்தவன், போன மாதம் வந்தவனா இருப்பானோ. அல்லாஹ்வுடைய ஃபஸல் தெருவுக்கு 2 மக்தபுகள் மதரசாக்கள், வாரம் வாரம் பெண்கள் பயான் 100-200 குவிது, மாதம் 10 பயான் நோக்கிக்காங்க. அஜித்துமாங்க பயான், ஜும்மாவுக்கு பள்ளி நிரம்பிடுது. அப்படியே என்ன போய் எங்கள் பாபா இருக்கக்கூடிய ஊருக்கு சொல்கிறேன், ஜங்ஷன் சேலம் ஜங்ஷன் சுமாராக அங்கேயே 2-3 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கலாம். நினைச்சுக்கலாம். வீட்டுக்கு ஹாஃப்ஸாக்கள், வீட்டு ஆலிம்சாக்கள், தெருவுக்கு 4 ஆலிம்சாக்கள், தெருவுக்கு 4 ஹாஃப்ஸாக்கள். நினைச்சுங்களா. எங்கள் வீட்டிலே 10 ஹாஃப்ஸாக்கள், எல்லா வீட்லேயும் ஹாஃப்ஸாக்கள் ஆலிம்கள் மதரசாக்கள் நிறைந்து வழியுது. அந்த ஜங்ஷன் ஏரியாலேயே மக்தப் மதரசாவே 50 இருக்கும்போது தெரியுது. ஹிஃப்ஸு மதரசா 4-5 சுற்றி. அப்போ வந்து தீனுடைய மாஹோல் இருக்காது. ஒரு பய கூட குர்ஆன் ஓத தெரியாத பயம் இல்லை. நினைச்சுங்களா. யாராவது தப்பித்தவர் இருக்காங்க நான் பார்த்து இல்லை பை, யாராவது இருக்காலும் பார்த்து சொல்லுங்கள். அந்த சில உருது ஃபேமிலிக்கு தூரத்துலேருந்து வசிப்பானுங்க, அந்த யார் எப்படி இருக்காங்களா எனக்கு தெரியல. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சார் 199 வச்சுக்கிறேன். இங்கே ஒருத்தர் கூட குர்ஆன் ஓத தெரியல பை குடும்பத்தில். அது வருத்தமாக சொல்கிறாங்க. வர்றான் குர்ஆன் ஆரம்பிக்கூட இல்லை, போயிடறாங்க பாதியில். ஒரு பையன் கூட குர்ஆனை முடிக்கவே ரொம்ப கம்மி. இந்த 3 வருஷம் எத்தனை பேர் குர்ஆனை முடிச்சாங்க உங்கள்கிட்ட? மொத்தம் எண்ணிக்கை கரெக்டாக சொல்லுங்கள். இந்த 3 வருஷத்தில் உங்கள்கிட்ட குர்ஆனை முடித்தவங்க எத்தனை பேர்? முழுசாக குர்ஆன் ஓதி முடித்தவங்க ஒரு 10 இருக்குமா? எவ்வளோ பேர் இருக்கு? 20 இருக்குமா? 10க்குள்ளே வரானுங்க. அலிபேத்தாவும் ஓடிடுறான். சில பேர் ரசூல் குர்ஆன் வரான்னு ஓடிடுறான். அல்லாஹ் சூரா ஆரம்பிக்கிறான் ஓடிடுறான். 10க்குள்ளே தான் 3 வருஷத்தில் குர்ஆன் ஓதி முடித்தவங்க. ஆகவே பேச்சு வந்துச்சு, சொல்லணும்னு நினச்சின்னு சொல்லிட்டேன். மன் ஜஃபா மன் சக்கனபில் பாதியதி பக்கத்து ஜஃபா. இந்த மாதிரி வரட்டு குடும்பம் வரட்டு மக்களோடு வாழ்வதையே தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியலைங்க, ஏன்னா நம்ம வீடை விட்டால் மதரசா விட்டால் வீடு. அதனால் வீட்லேயும் மாஹோல் முஸ்லீம் இஸ்லாமிய மாஹோல், மதரசாலையும் இஸ்லாமிய மாஹோல். இதை விட்டால் அது நடுவில் வெளியே எங்கேயும் போக வேண்டிய வேலையே இல்லையா? நமக்கு மார்க்கம் தெரியல. கொஞ்சம் வெளியே தலை காமிச்சாலே முடியல.
இப்போ இங்கே வளரக்கூடிய மாணவர்கள் எப்படி வச்சு என் பிள்ளைங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் இந்த ஊரில் 3 வருஷமாச்சு ஒருத்தருக்கு கூட ஒரு அந்நியா பசங்கள்கிட்ட கூட விளையாண்டதும் இல்லை, பேசுனதும் இல்லை. வெளியே விளையாடுறதே விளையே கிடையாது. விளைஞ்சுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. வெளி ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, வெளியே விளையாட வேலையும் கிடையாது. இப்போ இவங்க ஆசைப்பட்டு நம்ம வெளியே ரோட்டில் போய் கிரிக்கெட் விளையாடலாம் வெளியே போனால் இவன் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பான், 20 பசங்க காஃபீர் பசங்களாக இருப்பாங்க. அவன் வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, அவன் பேசுகிறதெல்லாம் அசிங்கமான பேச்சுக்கள். ஆனால் யார்கிட்டையும் பழக விடுறதில்லை. வளஞ்சவை ஆகவே இஸ்லாமிய மக்களே என்ன சொல்கிறேன் போய் இஸ்லாம் நிறைந்த முஸ்லீம். இப்போ நான் வீடுகளில் இப்போ நான் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அதாச்சுங்களா? ஹசன் பள்ளிக்கூடம் போனார். ஒட்டுமொத்த ஸ்கூலில் எத்தனை முஸ்லீம்கள் இருப்பாங்க போய்? நீங்கள் போன ஸ்கூலில் 8th படிச்சிங்களா? 100 பேர் முஸ்லீம்கள். ஒருத்தர் ஜும்மாத்தில் வந்தானா? நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் வரலையா ஜும்மாவுக்கு? வெளிக்கிழமை உங்களே உள்ள ஒருத்தம் கூட ஜும்மாத்தில் வரல. அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலில் 10th வரைக்கும் +2 வரைக்கும் இருக்காங்க. +2 வரைக்கும் 100 பேர் முஸ்லீம்கள் இருப்பார்கள். மொத்தம் 3000 பேர் இருப்பாங்க, 100 முஸ்லீம் இருப்பாங்க. ஒருத்தர் கூட ஒரு ஜும்மா கூட வரல. ஹராம் இல்லையா அது? அது நிலைக்கு 8ஆம் கிளாஸ் கூட நிப்பட்டார். ஜும்மா தொழுவு போகலைன்னா வந்து முனாஃபிக்குன்ட்டாங்க சொல்கிறாங்க. 13 வயசில் நின்றார் அவர். இதுக்குன்னே நின்றாப்புல. இப்போ 10th படிக்கிற பசங்க இருக்கானுங்கள, +2 படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா ஜும்மா தொழுவு கடமையாக ஜும்மா தொழுவு பள்ளிவாசலுக்கு போகலன்னு சொன்னால் எவ்வளோ பேர் பாவம் அது? அவன் தாய் தந்தை ஜும்மா தொழுவு போனாலும் போறாவல்ல, நீ 10th போடா, நீ +1 போடுறா, +1 போடுறா, இது என்ன கேவலம்? இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை, எல்லாம் ஜும்மா தொழுவு அனுமதிக்கிறாங்க. முஸ்லீம் பள்ளிகள் இருக்குது, ஜும்மா அவங்களே படிக்க வைக்கிறாங்க, ஜும்மா தொழுவு கூட்டி போகிறாங்க. உள்ளே மஸ்ஜித் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் எப்படிப்பா? அங்கேயும் மஸ்ஜிது. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்லையும் முஸ்லீம் ஜும்மா காமிச்சிடறாங்க எல்லாத்தையும். எத்தனை பள்ளிவாசல்? வெள்ளிக்கிழமை லீவு. வெள்ளிக்கிழமை லீவு. அங்கே வெள்ளி சனி லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பல்லவட்டியில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலு. வெள்ளி சனி லீவ் எஜமான். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல். 2 நாள் இப்படி மாற்றிக்கிட்டாங்க அவங்க. இது மாதிரி முஸ்லீம் ஊருக்கு எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் கூட ஜும்மாவில் மிஸ் பண்ணுறது கிடையாது. அல்லாவுடைய ஃபசலை கொண்டு வேறு ஒருத்தங்க கூட ஜும்மாவுக்கு வர்றதில்லை. இதை பற்றி யாருக்காவது அக்கறைக்கு ஊர் ஜமாத்துக்கோ ஊர் ஜமா தலைவருக்கோ அந்த ஊருக்கு போய் அந்த பள்ளிவாசலுக்கு அந்த ஸ்கூலுக்கு போய் 100 பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஜும்மா தொழுகை நீங்கள் எல்லாத்தையும் எங்களை அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சா சந்தோஷமாக ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு போய் அவனே தொழுக, அவங்க அப்பனே தொழுக மாட்டான், இவனே தொழுவான். எவன் கேட்பான் போய்? அந்த ஊர் முத்தொலி செக்ரட்டரி இருப்பார், அவர் பையனே படிக்க மாட்டாங்க, அவர் பையனே படிப்பான், தொழுக போக மாட்டாங்க. எவன் போய் கேட்பான்? நீங்கள் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் சொல்லுங்கள். நீங்கள் முஜிமலா இப்போ இன்றைக்கி நீங்கள் தீன்தாரியாக இருக்கிறீங்க, மனசா மாவல் இருக்கிற பையன் தீன்தார் இருக்குது. இவரு கல்யாணம் முடிச்சார், பிள்ளை பெற்றார். அந்த பையன் தெருவில் விளாட்னா யார் விளாடுவான்? யார்கிட்ட விளையாடுவான் பையன்? அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யார் இருப்பா? பள்ளிக்கூடம் போனான், ஃப்ரெண்ட்ஷிப் யார் இருப்பா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது தொழுகையாரி சொல்லி பார்ப்பாங்க. ஹசன், நீ இது வரைக்கும் இந்த ஊரில் 13 வயசு 14 வயசு வாழ்ந்துருக்குற, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது ஒருத்தராவது தொழுகையாளியாக சொல்லி பார்ப்போம்? இல்லை. இப்போ இது பேச்சு வந்துச்சு. அல்லாஹ் என்ன இந்த வெளியாக்கினா இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். இந்த ஊரை வச்சு நான் கேஷ் பிடிச்சி சொல்லலை. தமிழ்நாடு முழுசும் அல்லாஹ்தால எல்லா ஊருக்கும் பல ஊர்களுக்கு மிகுதமான ஊர்களுக்கு பயானுக்கு போகிறோம் இல்லையா? எங்கெல்லாம் இஸ்லாமிய மாஹோல் இருக்கானோ ஓரளவுக்கு தீன் இருக்குது. ஆனால் சிறுவர்கள் மக்தப் போகிறாங்க, உலமாக்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்க, ஆலிம் சாக்கர் இருக்காங்க, தெருவுக்கு 4 ஆலிம் சாக்கிறாங்க, தெருமுக்கு ஹாஃபிஸாக இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பையன் தப்பாக போனால் கூட மாமன் ஆலிம் சாப்பா இருப்பார், சின்னத்த ஆலிம் சாப்பா, இங்கே வாட என்ன பண்ணுற, ஏ புள்ள என்ன உன் பையன் இப்படி வளர்றான் எறும்பாடு மாதிரி, உங்கள் அனுப்பையும் கூட அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த பேச்சே இங்கே இல்லை. ஒரு ஆலிம்ஷா கூட மொத்த ஊரில் இல்லை. இந்த ஏரியாக்கள் எங்கே ஒரு ஆலிம்ஷா இந்த ஊருக்காரங்க காட்டுங்க யாராச்சும் இருக்காங்க? வெளியிருந்து வந்து பள்ளிவாசல் இமாமா, வெளியூருக்காரர் வந்து இங்கே இமாமா இருப்பார், அவர் சேலத்துக்காரர் ஒருத்தர் அவர். இப்போ இந்த மாஹூலில் கூத்தம்பாளையம், பாண்டி நகர் பள்ளிவாசல், கூத்தம்பாளையம், குமரன் காணலி பள்ளி, இங்கே ஏரியாக்களில் இந்த ஊரை சார்ந்த ஒருவர் ஆலிமாயி பட்டம் வாங்கி காட்டுன்னு பார்ப்போம். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இந்த ஏரியாக்கள் முழுசும் சொல்கிறேன். அல்லாஹ் அக்பர். அதனால் இந்த மாதிரி பகுதிகளில் விட்டும் ஹிஜ்ரத் செய்யுங்க. ஒமன்கானது ஹிஜ்ரத்து இலல்லாஹி வரசூலி ஃப ஹிஜ்ரத்து இலல்லாஹி வரசூலி.
யார் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காண்டி ஊரை காலி பண்ணுகிறார்களோ அல்லாஹ் உதவி செய்வான் அவங்களுக்கு. ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஊரை விட்டு யார் கிளம்பி வேறு ஊருக்கு செல்கிறார்களோ எஜித் முராகமன் கசீரம் வசா, அவர் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவியையும் வாழ்க்கை விசாலத்தையும் அவர் பெறுவார். அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்காக ஊரை காலி பண்ணு. எஜித் முராகமன் கசீரம் வசா ஃபில்லரந்தி, எஜித் ஃபில்லரந்தி முராகமன் கசீரம் வசா, நிறைய உதவிகளையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அவர் பெறுவார். ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூல், யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தஆலா அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமா இருக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இல துனியா யுசீபுஹா, அங்கே போனால் கடை வச்சா கொஞ்சம் பொழைச்சிக்கலாம். அவங்க அதிகம் எத்தசவ்வஜு, அங்கே பொம்பளை இருக்காக நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நாங்கள் போகிறான் என்று சொன்னால் ஃபஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலைஹி, அவன் என்ன எதுக்காக போனாலும் அதுதான் கிடைக்கும், அல்லாவும் கிடைக்க மாட்டான் ரசூலும் கிடைக்க மாட்டான். ஷேഖனா மெட்ராஸில் இருந்தாங்க, லால்பேட்டைக்கு வந்தாங்க. அந்த ஊர் அடிக்கடி பயானுக்கு வருவாங்க. கஜமாக சொன்னாங்க, லால்பேட்டைக்கு அடிக்கடி பயானுக்கு வரும்போது பார்த்தேன் அந்த ஊர் மக்கள் 2 சிஃபத்தை பிடிச்சி போச்சு எனக்கு. ஒன்று மார்க்கத்தை ரொம்ப மதிப்பாங்க, பெண்கள் ரொம்ப கோஷாவாக இருப்பாங்க. பெண்கள் பர்தா, மக்தபு காலையில் எல்லா பிள்ளைகளும் மக்தப் போவாங்க. மக்தபு காலையில் குரான மக்கள் நெஞ்சில் இப்படி சில பேர் கொஞ்சம் கொண்டு போவாங்க, நெஞ்சில் நினச்சி இப்படி குரான் எடுத்து நெஞ்சில் நினச்சி கொண்டு போவாங்க. சில பேர் தலையில் வச்சு தான் கொண்டு போவாங்க. இப்படி சொல்லி பழக்க கொடுத்து குரானை கீழே தலையில் வச்சு கொண்டு போகணும்பா, தலையில் வச்சு அப்படியே கண்ணியமாக தெருவில் குழந்தைங்க நடந்து போவாங்க. டீ கடையில் இருந்து முஸ்லீம்கள் சில பேர் டீ கடை உட்காந்துருப்பாங்க. இந்த குரான் அந்த தெரு வழியாக போச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு வேஸ்டிலாம் உதறி விட்டு தலையில் துண்டத்துக்கு தலையில் போட்டு குரான் போகுது, குரான் கொண்டு போகிறோம், குரானுக்கு போயிட்டுருக்கு தெருவில் அப்படின்னு டீக்கரில் உட்காந்துருக்க முஸ்லீம்லாம் வேஷ்டியை உதறி, வேஷ்டி மடக்கிட்டவங்க வேஷ்டியை உதறி எஞ்சி நின்றுக்குவானுங்க. அந்த குரான் கடந்து போகிற வரைக்கும் நின்றுட்டு இருப்பான். குரான் போயிட்டுருக்கு, நீ எப்படி உட்காந்த, என்ன மரியாதை குரான் உனக்கு அப்படின்ட்டு இந்த முஸ்லீம் எந்திரிச்சு நின்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில் துண்டக்கணும் போட்டுக்குவானோ குரான் போகுதுண்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த காட்சி. அதே மாதிரி பர்தா, தெருவில் பொம்பளை நடமாட்ட பகலில் பார்க்க முடியாது, நைட்டு தான் போவாங்க. குதிரை வண்டி மாட்டு வண்டியில் போனாலும் எல்லா பக்கமும் திரை போட்டிருக்கும். அந்த காலத்து குதிரை வண்டியில் போவாங்களாம், மாட்டு வண்டியில். இப்போவும் லால்பேட்டையில் ஆட்டோவில் போய் பாருங்களேன், எல்லா பக்கமும் திரை இருக்கும். ஆட்டோவில் 2 சைடு திரை இருக்கும், டிரைவருக்கும் உட்காந்துருக்க சீட்டு திரை இருக்கும். திரை ஃபுல்லாக போட்டு தான் இருக்கும், ஸ்ப்ரிங் கொத்து போட்டிருக்கும். ஏறும்போது பெண்கள் அந்த திரையை விலைக்கு தான் ஏறி உள்ள உட்காரணும். உள்ளே பெண்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ன வரைக்கும் லால்பேட்டையில் அப்படி தான் ஆட்டோ இருக்கும். ஃபுல் பக்கமும் 4 பக்கம் திரை இருக்கும், பின்னாடி மூடி இருக்கும், சைட்லேயும் மூடி இருக்கும், 4 சைட்லையும் மூடி இருக்கும். அந்த பழக்கம் இன்னும் தொடருது. இந்த 2 காரணத்துக்காக வேண்டி என் ஊரிலிருந்து கிளம்பி நான் லால்பேட்டைக்கு வந்துட்டேன், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன் நாங்கள் சொல்கிறேன். என் பெண்களை பாதுகாக்க வேண்டும், எதிர்த்தால தலைமுறை இஸ்லாமிய முறையில் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு என் ஊருக்கு வந்தேன். அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் கல்வியை ரொம்ப நேசிப்பார்கள். 200-250 பிள்ளைங்க ஓதுவாங்க லால்பேட்டை மரசால. அத்தனை பேருக்கும் வீட்டில் தான் சோறு, அங்கே பண்டிகை வச்சு ஆக்கிறது கிடையாது. மதிய சாப்பாடு நைட் சாப்பாடுலாம் வீட்டிலேருந்து சாப்பாடு டிஃபன் வந்துடும். இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, லால்பேட்டையில் இப்போ புறவச்சேரிலையும் டிஃபன் வரும். 50 பேர் இருக்காங்கன்னா 50 டிஃபன் வரும், பிரித்து கொடுத்துருவாங்க. அங்கே லால்பேட்டை அப்படி இல்லை. ஒரு மாணவர் வந்து சேர்ந்தார், இப்போ நம்ம ஹசரத் வந்து 3வது உம்ராவுக்கு சேர்ந்தாங்க, 1வது உம்ராவுக்கு வந்து சேர்றாங்க. யார் ஷாஹித் ஹசரத் வந்து சேர்ந்த உடனே உனக்கு இந்த வீடுப்பா பானா மூணா வீடு விட்டுருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து தான் டிஃபன் வரும். அந்த மாணவர் தத்தி எடுத்துக்குவாங்க அவங்க. அப்படி இந்த மாணவர் அந்த பானா மூணா வீட்டில் தத்தி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாணவரை வீட்டுக்கு கூட்டி போவாங்க, சாயந்தரம் அப்பா சாயை கூட்டி வைப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க. அவங்க மாணவர் முகத்தாக இருப்பாங்க, ஊருக்கு போனால் காசு கொடுப்பாங்க, கையில் எடுத்து கொடுப்பாங்க, செலவு எடுத்து கொடுப்பாங்க. அவர் 7 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாகவே இருப்பார். அந்த வீட்டில் அவர் பட்டம் வாங்கும்போது அந்த வீட்டுக்காரங்க போஸ்ட் அடிப்பாங்க, எங்கள் அன்பு மகனார், எங்களுடைய அன்பு பிள்ளை ஷாஹித் அவர்கள் பட்டம் வாங்க இருக்கிறார்கள். போஸ்ட் அடித்து தபால் அடித்து கல்யாண பத்திரிக்கை மாதிரி பத்திரிக்கை அடித்து ஊரே கொடுப்பான், எங்கள் பிள்ளை இன்றைக்கி பட்டம் வாங்குறாரு அப்படின்னு. இது ஓதி முடிச்சு வெளியே போயிட்டார். அப்போவும் அந்த வீட்டு தொடர்பு இருப்பார். இவர் கல்யாணத்துக்கு அவங்களாம் வருவாங்க, அவங்க வீட்டில் விசேஷத்துக்கு இவங்கெல்லாம் வருவாங்க, இப்படி தொடர்பு இருக்கும். அப்படியே எங்கள் அப்படி தானே இருக்குது. பாபாங்க தான் வருவாங்க எங்கள் பாபா. அப்போ அந்த மாணவர் அவ்வளோ நேசிப்பாங்க. அந்த குடும்பமே அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்றுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க சர்க்கார், இதை செஞ்சு அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ கல்வியை நேசிக்கிறாங்களே அப்படி.
ஷேகனை வந்த புதுசில் பார்க்கணுமா, அந்த மக்கள் கல்வி நேசிக்க மட்டும் பயானே நேசிப்பாங்க. சர்க்கார் நைட்டு 10 மணிக்கு பயான் ஆரம்பித்தா மொத்த ஊர் காலி, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக உட்காந்துருப்பாங்க. எல்லாம் விடிய விடிய 2 மணி நேரம் 12 மணி 1 மணிக்கு பயான் செய்வாங்க. அப்படியே ஆன்னு கேட்டு உட்காந்துருப்பாங்க, விடிய விடிய பயான் கேட்பாங்க. மொத்த ஊர் ஆண்கள் பெண்கள். சர்க்கார் இந்த பயான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நாள் அப்படியே அமல் இருக்கு. ஒரு நாள் ஆளாலும் கண்ட கண்டா அப்படி செய்யலாம், மொட்டை அடிக்கப்பான்னு சர்க்கார் பயான் செய்யும். அடுத்த நாள் மொட்டை அடிக்கிற கடலில் பெரும் கூட்டம் நிற்கிது, எல்லாம் மொட்டை, ஊரே மொட்டை. சர்க்கார் பயான் அப்படியே அசர் செய்வார். பஷீர் மௌலானா ஊரே உயிரை விடும். பெரிய பெரிய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அம்மானியை சேர்ந்த காலத்தில் போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அந்த காப்பி வச்சுருந்தாங்க. தபால் வீழாது விழா, இவ்விழாவின் தலைமை அம்மானியை போட்டிருப்பாங்க. பேச்சாளர்கள் அல்லாமா பஷீர் மௌலானா அவர்களும் மற்றும் உலமாக்களும். அவ்வளோதான். பத்தாலிம்கள் பஷீர் மௌலானா அபுல் பயான் பஷீர் மௌலானா அவர்களும் மற்றும் உலமாக்களும். அவ்வளோதான். சர்க்கார் மேலே அவ்வளோ உயிர் விடுவாங்க. நிஜமாக பயான் மணிக்கணக்கில் உட்காந்து கேட்பாங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயன் செய்வாங்க. ஒரு சொல்லிட்டு அடுத்த அப்படியே அமல். பெருநாளில் சர்க்கார் தான் பயன் செய்வாங்களா, நிஜமா 1 மணி நேரம் பயன் செய்வாங்களாம். எல்லாம் பயான் முடித்து வெளியே வராங்க, ஊரே அழுதுகிட்டே வருவாங்க. எல்லாரும் தௌபா பற்றி பேசினா அத்தனை பேர் தௌபா செஞ்சிருவாங்க. மொத்தத்தை என்ன டாபிக் எதுமா பேசுகிறாங்களோ, தாய் தாப்பனை பற்றி பேசினா அத்தனை பேர் தாய் பக்கம் போய் தாய் காலில் வந்துடுவான், அத்தா காலில் வந்துடுவான் அத்தனை பேருமே. நிஜமாவோட பயானில் அப்படி ஒரு கஷிஷ் இருந்துச்சு, மக்களை கவரக்கூடிய காட்சி. அவங்க பயானில் அல்லாஹ்தாலா கொடுத்த ஒரு கஷிஷ், ஒரு கவர்ச்சி. அது சொற்களில் கவர்ச்சி இருக்காது. நிஜமா சாதாரணமாக நான் பேசுவோம். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் சொல்லுகிறேன் அப்படிலாம் இல்லை, அல்லாஹ் சொல்லுவேன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறாங்க. வளர்ச்சி என்ன சொல்கிறான்னு தெரியுமா அப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி பேசுகிற பசங்களாம் பேசுகிறாங்க, கற்றுக்கிட்டு நம்ம பசங்களாம் கற்றுக்கிட்டு பயானெலாம் கேட்டுக்கிட்டு பசங்க அல்லாஹ் சொல்லுவேன் சொல்லுவான், இனிமேல் சொல்ல போகிறோம். இல்லை அது அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் வரைஞ்சிங்களா? ஏஜா அல்ல மௌலா சொல்கிறான் அவர் குரான்ல, அல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க. திருலோக ரட்சகர் சொல்கிறாங்க, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சாதாரணமாக பேசுவாங்க. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேச்சுங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்புன்னு இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. என்ன பேசுவாங்க சாதாரணமாக சுவிசெல்லாம் சொல்கிறாங்க, தாயின் காலில் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அழுவாங்களா? சபையே அழுவாங்க. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படிலாம் அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த துணியெல்லாம் கிடையாது. அவங்க அம்மாவோட காலடியில் சொர்க்கம்ட்டாங்க. உன் சொர்க்கமே அங்கே தான்ட்டாங்க. சொல்லலாம் உன் சொர்க்கத்துடைய சாவி அவங்க போக சொன்னா சொர்க்கம் போக முடியும். நீ உன் சொர்க்கம் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது. அவங்கள விட்டுப்பட்டு என்ன நீ வாழ்கிற, நீ என்ன நீ வாழ்ந்துட போகிற? நீ இப்படி பாருங்க எப்படி பேச, இது எப்படி சாதாரணமாக இருக்குது பார்த்தியா? நம்ம பேசிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. நிஜமா ஒட்டுமொத்த ஊர் அலரும். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அந்த காலத்தில் அக்கால தமிழகத்தில் மிகச்சிறந்த பெரிய ஆலிம்னு சொன்னால் அமானி ஹஜ்ரத் கிபிலா. அமானி ஹஜ்ரத் கிபிலாவுடைய மாணவர்கள் நிறையா இருந்தாங்க. அந்த காலத்து ஜமாத்துல் உலமா தலைவரும் அவங்க தான். அமானி வாழ்ந்த காலத்தில் ஜமாத்துல் உலமா தமிழக ஜமாத்துல் உலமா தலைவர் அவங்க. அவங்க அபுல் பயான்னு பேர் கொடுத்தாங்க. சில பேர் கேட்டாங்க, என்னங்க இவ்வளவு ஆலிம்ஷாக்கள் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலப்பா பெரிய 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 பட்டம் வாங்கினவங்களாம் பாக்கவி மண்பை அந்த இந்த வீலாம் இருக்காங்க, அவங்கள விட்டு பட்டமே வாங்காத அவர் மனுஷன், அவருக்கு போய் அபுல் பயான்னு பட்டம் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு போய் கேட்டாங்க. அமானி ஹஜ்ரத் பட்டம் கொடுத்து அமானி ஹஜ்ரத். அடாடாடா அந்த பையன் என்ன பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருக்கு அந்த துடிப்பு இருக்குது பாருங்கள். அவர் 1/2 மணி நேரம் பேசின பயானை நாம் எடுத்தால் நம்ம 6 மாதம் பேசலாம் போல் தெரியும். அவ்வளோ செய்தி கொட்டுறாரு, அவ்வளோ கல்பு துள்ளுது கல்பு. அதை எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக இருந்து எடுத்தோம்னா அதை நம்ம ஒரு பயானை 10-15 பயான் தயார் பண்ணிடலாம். இப்போ பயான்களுடைய வாப்பா அவர் பயானில் 10-15 பிள்ளைங்க தயார் பண்ணிடலாம் நம்மங்கிறேன். அதனால தான் அந்த பட்டம் கொடுத்தேன்னு அவங்க எல்லா போஸ்டர்லேயும் அபுல் பயான்
இந்த பட்டம் கொடுத்து अमानी हज़रत वाइज़े कौम में वो पुख्ता ख़याली न रही शुअलम वाइज़े कौम में वो पुख्ता ख़याली न रही बरक़ तबई न रही शुअल मक़ाली न रही रह गई रस्म अज़ा रूह बिलाली न रही रह गई रस्म अज़ा रूह बिलाली न रही फ़लसफ़ा रह गई तलक़ीन ग़ज़ाली न रही अरे अल्लामा इक़बाल सिकवाल இந்த சமுதாய பேச்சாளர்களிடத்தில் வாயிஸே கௌமுமே புக்த ഖിയാலினரே இந்த மக்களை உருவாக்கணுமே என்ற பேராவல் இந்த உள்ளத்தின் துடிப்பு இல்லாமல் போயிடுச்சு பர்க தபஈன ரஹி அவங்களுடைய தபஅல தபியத்தில் அந்த மின்னல் எங்கே இடி முழக்கம் எங்கே ஷுஅல மகாலினி சொல்லிலே தீப்பொறி பறக்குமே எங்கே அந்த தீப்பொறி போய்விட்டது ஷுஅல மகாலின ரஹி ரகை ரஸ்மே அதான் பாங்கு சொல்லுதல் என்ற அந்த சடங்கு மட்டும் இன்று இருக்கிறது रूह बिलाली ने रही बिलाल नायक रूह அந்த அதுல இல்ல அந்த பாங்கல இல்ல ஃபல்சஃபா रह गई பாடம்லாம் எல்லாம் நடத்துறாங்க 7 ஜும்ரா பாடம் எல்லாம் நடத்துறாங்க தல்கீன் கஸாலி ने रही கஸாலி மாமடி தல்கீன் எங்க போயிடுச்சு இன்னைக்கு செத்த சடங்கு மாதிரி ஆயிடுச்சு செத்த சவம் மாதிரி ஆயிடுச்சு அல்லாமா இக்பால் ஃபல்சஃபா रह गई தல்கீன் கஸாலி ने रही எல்லாம் இருக்கு இன்னைக்கு அது இல்லடா அந்த बिलाल नायक बांग अर्श वाले भी सुनते थे जिसकी ओ आशिक मुस्तफ़ा की अज़ा में अल्लाह अल्लाह कैस जितना असर थी अर्श वाले भी सुनते थे जिसकी अर्श वाले भी सुनते थे जिसकी वो अज़ा है अज़ाने बिलाली भर द झोली मेरी या मोहम्मद लौट कर मैं न जाऊंगा खाली आशिक मुस्तफ़ा की अज़ा में आशिक रसूलोட காதலரோட பாங்கல जी अल्लाह अल्लाह जितना असर थी என்ன அசர் தெரியுமா வானவர்களும் மௌலாவை உட்கார்ந்து கேட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷாவுதலா அனைத்து மலாயிக்களும் உட்கார்ந்து கேட்டாங்க अर्श वाले भी अर्श सुमकर मलकहलुम केटाர்கள் अर्श वाले भी सुनते थे जिसकी वो अज़ा है अज़ाने बिलाली भर द झोली मेरी या मोहम्मद जाऊंगा खाली लौट कर मैं न जाऊंगा खाली நான் போக மாட்டேன் நீ கொடுத்தா வாங்கிட்டு போறேன்டா அந்த மாதிரி ஃபைஸ் நாயத்துடைய இந்த சொல்லிலே ஒரு தீப்பொறி இருந்துச்சு என்ன சொன்னாலும் அமல் அப்படியே எஜமா சொன்ன பேச்சு மறு பேச்சு பேச மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அந்த சொல்லே அவங்க அமல் செய்யும்படி தூண்டுது எஜமானுடைய பெற்றோரின் சிறப்புன்னு ஒரு பயான் செஞ்சுருக்காங்க 1.5 மணி நேரம் கேசட்டு கூட இருக்குது வேணும் அனுப்பிச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த பயானை கேட்டு அழுது கதறி தன் பெற்றோர்களை மதித்து கண்ணியப்படுத்தியவர்கள் ரொம்ப பேர் கேசட்டை கேட்டு அப்படியே பூ மாதிரி சொல்லுவாங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சாஹிபே அமலா இருந்தாங்க பாய் இன்னைக்கு வாசு நசீர் சொன்னா என்ன சொல்லணும் அமல் இல்லை பயான் பெருசா குறிப்பிட்டு 1.5 மணி நேரம் பேசுறாங்க எதுமா அப்படியே சாஹிபில் அமலா இருந்தனால அந்த சொல் வெளியே வந்துச்சு இல்லைங்களா பெட்ரோலின் சிறப்புன்னு பயான் தலை போட்டிருக்காங்க ஆலிம் சாவுக்கு மேடையில் 1.5 மணி நேரம் குறிப்பெடுத்துருக்கிறாரு அவங்கம்மா டேய் நம்பி கடைக்கு போய்ட்டு ஆமாம்மா சும்மா இருக்க மாட்டேன் தோணு குறிப்பெடுத்துருக்கேன் பெட்ரோல் சிறப்புண்டு பயானுக்கு தொல்லை பண்ணிருக்கிற அவங்க அத்தா தம்பி ஏன் தான் தொணக்கிட்டு வாயை மூடி சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க இந்த உனக்கு தான் வேறு வேலை இல்லை நிட்டேடு வீட்டில் உட்காந்து தண்டத்து உட்காந்துருக்குற எங்களுக்கு வேலை இல்லை நீ பயான் போட்டிருக்காங்க பெட்ரோல் சிறப்புண்டு யார்கிட்ட அத்தாட்ட ஏன் தொல்லை பண்ணிட்டு உட்காந்துருக்குற வந்துடுறாங்க சாவுகிறாங்க அப்படிங்க சொல்லிட்டு இருப்பேன் அன்பர்களை பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பர்களை தாய்மார்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமான் என்ன சொன்னார்கள் தான் பெருமானார் சொல்லுவார்கள்
என்னத்தை போட்டு நீ வந்து தாய்மாரில் எத்தனை ஆலிம் ஷாக்களுடைய அம்மாமாருங்க அந்த ஆலிம் ஷாக்களை பற்றி ரிப்போர்ட் சொல்கிறாங்க சொல்லவா? அத்தாமாருங்க ரிப்போர்ட் சொல்கிறாங்க சொல்லவா? இல்லை தான் காப்பாற்றணும். என் ஷேகனா அப்படி இல்லை. தாயும் தந்தையும் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். கடைசி வரைக்கும் அப்பாவை கவனித்தாங்க. அவங்க அப்பா சர்க்காருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வாதம் மாதிரி எடுத்துருச்சு. அவருடைய 1க்கு 2க்கு எடுத்து சுத்தம் பண்ணி எஜமான் தன்னுடைய தங்கமாக அவங்க கவனிச்சிக்கிட்டாங்க சர்க்காரை. எஜமான் சொன்னாங்க, கடைசியாக என்னுடைய மடியில் தான் எங்கள் அப்பாவுடைய உயிரே போச்சு. அவ்வளோ அரவணைப்பா, அவங்க குஷியாக போனாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு பண்ணி அம்மாவை அண்ணன் தம்பிங்க 3-4 பேர். இன்றைக்கி நீ ஒரு மாதம் நீ ஒரு மாதம்லாம் கிடையாது. பாப்பா மொத்தமாக வந்து 3 தங்கச்சிங்க வேறு, கல்யாணம் முடிக்காத தங்கச்சிங்க எல்லாம் எஸ்கே போயிட்டாங்க. சர்க்கார் கூட பிறந்தவங்களாம். அல்லாஹூ, இப்போ நாம் வந்து கல்யாணம் முடிச்சாச்சு, இப்போ 3 தங்கச்சிங்க கட்டி கொடுக்கணும், அம்மாவை பராமரிக்கணும். இப்போ நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சொத்தெல்லாம் சம்பாதி காசெல்லாம் மொத்த சொத்தை விற்றாதான் கட்டி கொடுக்க முடியும். நமக்கு வேணும் எல்லாம் எஸ்கேப். ஆளுக்கு ஒருத்தர் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் அவங்க விசாரிட்டு கிளம்பியாச்சு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு. எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் எஜமா வச்சுக்கிட்டாங்க. தாயை பராமரித்தாங்க, உழைச்சாங்க, சம்பாரித்து தங்கச்சிங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து ஒவ்வொருத்தராக 3 தங்கச்சியும் எஜமா தான் கட்டி கொடுத்தாங்க. தான் சொந்த செலவில் கட்டி கொடுத்தாங்க. 3 பேரும் ஆபாதம் ஆளுங்க 7-8 பிள்ளை பற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அம்மா கடைசி வரைக்கும் பராமரித்தாங்க. அப்போ சொன்னாங்க, எஜமா கடைசியாக என் தாயுடைய உயிரும் என் மடியில் இருக்கும்போது தான் போச்சுட்டாங்க. என் மடியில் இருக்கும்போது என் அம்மாவோட உயிரும் போச்சு. அவங்க கையேஞ்சு துவா செஞ்சாங்களோ அதுதான் இன்றைக்கி என்னை வாழ வைக்கலாம். வேறு ஒன்றும் என்கிட்ட இன்னும் இல்லைன்ட்டாங்க. நீ எந்த அளவுக்கு தாய் தந்தையுடைய துவாவை அவங்க ஹயாத்தா இருக்கும்போது வாங்கிக்கிறையோ அதுதான் முதலீடு. உனக்கு வாழ்க்கையில் முதலீடு ஒன்று இருந்துச்சு, அதுதான். மற்றெல்லாம் லாபம். அதுக்கு பின்னாடி பிறதெல்லாம் என்னது? அதுதான் லாபம். முதலீடே உனக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்படி 3 தங்கச்சிங்களையும் பராமரித்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிலத்துர் ரஹ்மை பற்றி பயன் பேசுவான், மணிக்கணக்காக பேசுவானுவான். தங்கச்சிட்டு சண்டை, தம்பிட்டு சண்டை, அண்ணன்ட்ட சண்டை, நினைச்சிங்களா? சின்ன தலை சண்டை, பெரிய தலை சண்டை. எஜமா 3 தங்கச்சிங்களையும் பராமரித்து பாலியான 3 தங்கச்சிங்களையும் தானே அம்மாவும் வீட்டை வச்சு 3 பேரையும் சந்தோஷமாக நல்ல முறையில் கட்டி கொடுத்து அவங்களுக்கு புள்ள பெற்று பேரெல்லாம் பார்த்து 3 தங்கச்சிங்களுக்கு ஒவ்வொருத்தையும் 2 பிள்ளைங்களாம் பார்த்து நினைச்சிங்களா? கடைசியாக அவங்க பிள்ளைங்களாம் பெறாங்க. அவங்க பொம்பளை பிள்ளைங்க தான் பசங்களுக்கே எஜமா தம் பிள்ளைங்களுக்கே கட்டிக்கிட்டாங்க. 2 வீடு, ஒரு தங்கச்சிக்கிட்ட ஒரு பிள்ளை, இன்னொரு தங்கச்சி பொம்பளை பிள்ளை தான் கட்டிக்கிட்டாங்க. எந்த காசும் பண்ண வேணான்னு கட்டிக்கிட்டாங்க. தம் பசங்களை கட்டிக்கிட்டாங்க. தம் பிள்ளைங்களுக்கு வஜாதாக்களுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எஜமான் தன் வாழ்நாள் கடைசி வரையிலையும் ஹயாத்தாக இருந்த காலம் எல்லாம் அக்கா தங்கச்சிங்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ரமதானில் இந்த மாதிரி சில்லா டெய்லி ஆடெலாம் இருப்பாங்க. ஆடை எடுத்தாங்கன்னா முதல்ல நினச்சிங்களா சர்க்காருக்கு ஆடை இருப்பாங்க. சில்லாவில் ஜமாத்துக்கும் போக ஒரு துண்டு கறி, ஒரு 1/4 கிலோ கறி வச்சு 4 தங்கச்சி 3 தங்கச்சி மாதிரி ஹயாத்தாக இருந்தால் 3 பேருக்கும் 3 கொடுத்துருவோம். இங்கேயும் கொடுத்து அங்கேயும் கொடுத்துருவோம். பெருநாளைக்கு ட்ரெஸ்ஸு வரும்போதெல்லாம் காசு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் ஆட்சேபம் செஞ்சு விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பராமரித்தாங்க. அவங்க வீட்டுக்காரங்க சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. அதான் சிலத்துர் ரஹ்மை ஒன்று இருக்குல்ல, பை உன் தங்கச்சி வசதியாக இருக்குது அதில் நீ கொடுக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி அன்பளிப்பு இருக்குல்ல. உன் தங்கச்சி உன்னை விட வசதியாக இருக்கட்டுமே, காரு பங்களாம் வசிக்கட்டுமே, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டுமே. ஆனாலும் நீ ஒரு சேலை எடுத்துக்குமே பெருநாளைக்கு கொடு. என் தம்பி எடுத்து கொடுத்தாரு, என் அண்ணன் எடுத்து கொடுத்தாருன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. அவங்க புருஷன் எடுத்து கொடுப்பாரு, பழசு இருக்கட்டும். நினைஞ்சுங்களா? நீ உன் அன்பை காட்டணும்ல. ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கி கொண்டு போய் கொடு, பெருநாளைக்கு இது ரம்ஜான் நோம்பு திறக்க வச்சுக்கம்மா அப்படின்னு ஏதோ கொண்டு போய் கொடு. அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு. பெருமாள் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை மதியுங்கள். நீங்கள் வீட்டில் சாலனா செஞ்சால் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. நல்லா கவனிக்கணும். மசாலா வீட்டில் சாலனா செஞ்சீங்க, உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவு செஞ்சுருக்கிறீங்க, அதிகமாக இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணி உள்ளே ஊற்றுது, ஒரு கிண்டு திரும்ப அள்ளிக்கிங்க அந்த டம்ளர் சாலனா வாயிடுவாங்க. அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுங்க. ஃபத்ஆஹது பிஹில் ஜீரான்,
இது என்ன கவனிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார அந்த மாதிரி ஏழ்மையான மனிதராக இருந்தால் சால்னா வைக்கோட வக்கில்லை அவருக்கு, அப்போ கொண்டு போய் கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் உன்னை விட வசதியாக இருக்கார், நீ குடிசை வீட்டு இருக்கிற, அவர் வந்து பெரிய வீட்டு இருக்க கார் பங்களா வச்சிருக்காரு, கொண்டு போய் சால்னா கொண்டு போய் கொடு. அவர் குடிச்சாரோ குடிக்கிறையோ தூக்கி கீழே ஊற்றினாரோ, நீ அவர் மேல் அக்கறையை செலுத்துகிறாருன்னு காட்டுறதுக்காண்டி. அவர் ஏழையாக இருந்தால் உதவி செய்யுன்னு சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரர் என்ற பண்பாட்டை அதப செய்யும். நான் அப்படி தான் செய்யறேன். ஜி பழங்களாம் தர்பூசணம் 2 துண்டு அறுத்து பக்கத்தில் கொடுத்துறது. என்னோட வசதியானவங்க, பக்கத்து வீடு என்ன வசதியானவங்க, கார் பங்களா வச்சுருக்காங்க, 2 துண்டு அறுப்பு பழம் வேணால் ஒரு பழம் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து ஒரு கொய்யாப்பழம் கொடுத்துறது. ஏன் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸு, யா அபாதர் இதா தபக்த மரக்கத்தன், நீங்கள் சால்னா செய்தால் மரக்கத்தன் ஃபக்ஸ்ரு மாஹா வத் ஆஹத் ஜீரானக்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் கொடு உத்தரவு போட்டாங்க. முஸ்லிம் ஷரீஃபுடைய சரியான ஹதீஸ். ஜி பக்கத்து வீட்டுக்காரர் என்ற கடமை, அவர் உன்னை விட வசதியாக இருந்தாலும் சரி தான். நீ ஒரு பேரிச்சம்பழம் வேணா கொஞ்சம் கொண்டு கொடு, ஒரு மாதுளை பழம் வேணும் 1 10 வாங்கின ஒன்று கொடு. ஏன் எந்த அளவுக்கு இன்னொரு ஹதீஸ் வருது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்த அளவு கடமை மார்க்கம் எனக்கு அல்லாஹ் எனக்கு திரும்ப திரும்ப சொன்னான் என்று சொன்னால், சொல்லப்போனால் உங்கள் சொத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவானோ என்று பயந்தேன். அல்லாஹு அக்பர். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களுக்கு சொத்துல பங்கு இருக்க மாதிரி உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உன் சொத்திலே ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று பயந்தேன். இப்போ எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்கு. அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, நான் சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் காஃபிர், அவங்க நான் முஸ்லீம்ஸ் தான், பன்னெண்டு வசதியானவங்க தான், கொஞ்சம் கஞ்சி கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமாக வாங்கிக்கிறேங்க. ஆனால் வந்து நல்லது அல்லுமே சொல்ல மாட்டாங்க, பாய் கொண்டாங்க பாய் ரொம்ப சந்தோஷம் கொடுங்க பாய் வாங்கி குடிச்சுக்கிறாங்க. இப்போ யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஏற்ற வீடு பக்கத்து வீடு எல்லாரும் கொடு. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், மாசால யூசினி ஜிப்ரீல் பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களை என்ன கவனிக்கும்படி எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தா வனந்து அன்னஹு சயுவர்ரிசுஹு, கடைசியில் உன் சொத்துல ஒரு பங்கு அவங்க எழுதி வையின்னு சொல்லிடுவாங்களோ என்று நான் நினைத்து விட்டேன். எப்படி அத்தாவுக்கு 6ல் 1 மனைவிக்கு 8ல் 1 சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 8ல் 1 சொல்லிடுவாங்களோ, அந்த அளவுக்கு பயந்தேன். அவ்வளோ உரிமை இருக்கு. வல் ஜாரில் ஜுனுபி வல் ஜாரி தில் குர்பா, உன் உறவுகளாக இருந்த பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரியே, அந்நியராக உள்ள பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு எஹ்சான் செய்வது கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரெண்டையுமே சொல்கிறான். வல் ஜாரி தில் குர்பான்னு வருது இல்லை, உறவுகளான பக்கத்து வீட்டுக்காரர், அதுக்கடுத்து அந்நியரான பக்கத்து வீட்டுக்காரர், மாற்று மதத்தினர் இருந்தாலும் சரி தான், பக்கத்து வீடுங்கிற உரிமை ஒன்று இருக்குல்ல. ரஞ்சவை அந்த மதிப்பு கொடுக்க தான் ஆகணும். இது மார்க்கம் சொல்லுது. அவங்க உனக்கு ஒன்றும் செய்யாட்டி பிரச்சனை இல்லை, அவங்க திட்டினாலும் பிரச்சனை இல்லை, தொந்தரவு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீ செய்யி மார்க்கம் சொன்னதுக்காக வேண்டி. ரஞ்சவை அப்போ சிலத்துர் ரகம் என்பது இருக்குது பார்த்தீங்களா, உறவுகளை ஆதரிக்கிறது, அக்கா தங்கச்சி ஆதரிக்கிறதுன்னு அவங்க பிரதி உபகாரம் செய்வாங்கன்றக்காண்டி இல்லை, அவங்க எனக்கு மரியாதை செய்வாங்கறக்காண்டி இல்லை. வாழ்நாள்லாம் உன் தங்கச்சி திட்டிக்கிட்டே இருக்கட்டும், வாழ்நாள்லாம் உன் அக்காவை திட்டிக்கிட்டே இருக்கட்டும், உன் தம்பி திட்டிக்கிட்டே இருக்கட்டும், நீ செய்வது உன் கடமை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் மௌத்து வரைக்கும். விளைஞ்சுங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை சொல்ல என்னுடைய சில உறவுக்காரங்க நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அன்பாக பழகுறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட அன்பாக பழகுறோம். சில பேர் என்ன தான் அன்பாக பழகுறாலும் நம்மள்ட்ட எரிஞ்சு விழுகுறாங்க, ஒரு முகப்பத்தாகவே இருக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட நடந்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அன்பாக பழகிறவங்கள்ட்ட அன்பாக பழகிறது எல்லாம் தான் செய்வாங்க, உங்கள்கிட்ட எரிஞ்சு விழுகுறாங்க பாருங்க, உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கிறது இல்லை பாருங்க, அவர்கள்ட்ட நீங்கள் அன்பாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் சிலத்துர் ரஹம்ட்டாங்க. உறவை ஆதரிக்கிறது அதுக்கு பேர் தான்ட்டாங்க. இல்லைங்களா? நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன் அஸ்லுஹும் யக்தஊனி, சரி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் எப்போவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறேன், அவங்கள விசேஷத்துக்கு வாங்க நல்லது கெட்டதுக்கு வாங்கன்னு போய் ஒட்டுறேன், யக்தஊனி என்னை துண்டித்து கொண்டே இருக்கிறார்கள். வ அஹ்சின் இலைஹிம் வ யுஸீஉன இலைய,
நான் அவளுக்கு நல்லது செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். வஹலும் அன்ஹும் வயஜஹலூன அலைய, அவர்கள் தரும் துன்பங்களை நான் பொறுத்து கொள்கிறேன், என் பக்கம் அவர்கள் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ஃபகால லஇன் குன்த கமா குல்த, நீ சொல்லுது போன்று நீ செய்யக்கூடியவராக இருந்தால், அபூ ஹுரைராவே பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் கேட்டார், அவர்கிட்ட பெருமானார் சொன்னாங்க, நீ சொல்லுது போன்று அவ்வாறே இருந்தால் பக்க அன்னமா துசிஃபுமுல் மல்ல, நீ அவர்கள் வாயிலே மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ செஞ்சுக்கிட்டே இரு, நீ அவர்கள் எடுத்து அப்படி நடந்து கொண்டே இரு, அவருடைய வாயில் சூடான சாம்பலை போட்டு விட்டது போன்று ஆகிவிட்டது. நீ செஞ்சுக்கிட்டே விட்றாத. வலா யஸாலு மஅக மினல்லாஹி தஹீருன் அலைஹி, அல்லாஹ் தஆலா உன் பக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி வந்து கொண்டே இருக்கும். மாதும்த அலா தாலிக், இவ்வாறு நீ செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம். அவர்கள் துன்பம் செய்கிறார்கள், பொறுத்துக்கோ. சரி, சொந்த பண்ணவர்கள் அக்கா தங்கச்சி தொழுகையே இல்லை, அவங்க நீந்தாரியே இல்லை, இப்போ அவங்கள்ட்ட நடந்துக்கிறது. பக்கத்து வீட்டில் காஃபியாக இருந்தாலும் கொண்டு போய் சோறு கொடுன்ட்டாங்க, சால்னா கொடுன்ட்டாங்க. அக்கா தங்கச்சி தீனே இல்லைன்னு கூப்பிடு, அக்கா தங்கச்சி இல்லை உன்ட்ட 4 தடவை வர வர அவங்களுக்கு தீன் வந்துடும். அவங்கள்ட்ட அவள் தொழுகையே இல்லைங்க, சுத்தமாக மார்க்கமும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அவன் பசங்களும் தடி அந்த மாதிரி வாழ்ந்துட்டானுங்க, மார்க்கமே தெரில. எங்கள் வீட்டுக்குலாம் அவன் கூப்பிட்றாங்க, வெக்கமாக இருக்குது. அப்படி சொல்லாத, கூப்பிடு, சோறு போடு, 2 நாள் தங்கா சோறு போடு, தொழுகாட்டி பரவாயில்ல சொல்லு, தொழுவுங்கம்மா கண்ணு வாமா, தொழுவு போகலாம் வாமா. ஒரு 4 வாட்டி வரட்டும், வருஷத்துக்கு 4 வாட்டி வந்தாலே என்ன ஆயிரும், உன்னை பார்த்தாவது இருந்துட்டோம். சொந்த பந்தம் என்று ஒன்று இருக்குல்ல, அதை மதிக்க தானே ஆகும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும். அப்போ ஷேக் நாயகம் அந்த மாதிரி அவங்க உறவுகளை ஆதரிச்சாங்க. எஜமான ஒரு உறவுக்காரர் எஜமானை பற்றி ரொம்ப இல்லாத பொருளாதான் சொன்னார். சர்க்காருடைய குடும்பத்தாரை பற்றிலாம் பேசினார், குறை பேசினார். அவர் ஒரு பிரச்சனை பம்பாயில் மாட்டிக்கிட்டார். செய்தி வந்து சர்க்கார் உடனடியாக தனக்கு தெரிஞ்ச முரீதுகள்கிட்ட சொல்லி, அங்கே உள்ள கம்பெனிகளுக்கு சொல்லி, அங்கே உள்ள ஏற்பாடு செஞ்சு அவர் அந்த பிரச்சனையை விட்டு காப்பாற்றி கொண்டுதான். சில சஜாதாக்கள்லாம் போய் இவ்வளவெல்லாம் நம்மளை பற்றி சொல்லியிருக்காரு, நல்லா வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும், ஆனால் அனுபவிக்கிட்டு நீங்கள் தலையிடுறீங்க. இதில் சஜாதாக்கள் சில பேர் போய் சர்க்காருடைய பிள்ளைங்க போய் சர்க்கார்கிட்ட, அந்த மனுஷன் இப்படிலாம் நம்மளை பாடுபடுத்தினார், இன்னதெல்லாம் சொன்னார், இப்படிலாம் செஞ்சார், மறந்துட்டீங்களா? அவருக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறீங்க, நீங்களே தேவையா அப்படின்னு சொன்னாங்களாம். சஜாதாக்கள் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் சொன்னாங்க, உஷார், உனக்கு காசு வேணுமோ வாங்கிக்கோ, தன் பிள்ளைங்களை பார்த்து, உனக்கு எதுவும் வேணுமா நீ வாங்கிக்கோ, உனக்கு எதுவும் குறை வச்சனா இல்லை. என் சொந்த பந்தங்கள், என் உறவுக்காரங்கள்ட்ட, தூரத்து உறவோ கிட்ட உறவோ, நான் எப்படி நடந்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அவங்களுக்கு என்ன நான் செய்கிறேங்கன்னு தலையிட உனக்கு உரிமை கிடையாது. போயிட்டே தான் பெத்த பிள்ளைங்கள்ட்ட மரியாதை இருந்துக்கோ, இனிமேல் பேசாத. இன்னி ஆயுதுக்க அந்த தக்கூன மின்னல் ஜாகிலின் நூன் அப்படி சொன்னாங்கல்ல, உன்னை கண்டிக்கிறேன் இது போன்ற மீண்டும். இன்னும் ஆயுதுக்க அந்த தவுது அந்த ஐது சொன்னாங்க. இது போன்று மீண்டும் சொல்வதை கடுமையாக உன்னை எச்சரிக்கிறேன் நபி நூஹே, அந்த தவுது மிசிலி, இது போன்று மீண்டும் செய்து விடாதே அப்படின்னு. இந்த மாதிரி திருமணம் என்ற சொல்லிடாதீங்க. என் சொந்த பந்தங்களை யாருக்கு வேணால் என்ன வேணால் செய்வேன், அள்ளி கொட்டுவேன், மொத்த காசை கொடுத்தாலும் சரிதான், உனக்கு வேணுமா நீ வாங்கிக்க, உனக்கு எதுவும் குறை வச்சனா கேளு, உறவுகள் யாருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு பழக்கப்படுத்தினால சஜ்ஜாதாக்கள் வந்து எப்படி ஆயிட்டாங்க. அல்லாவுடைய ஃபஸல் ஷேகுனா சஜ்ஜாதாக்கள் விளைஞ்சிங்களா, அள்ளி கொடுத்து ஆனந்தப்படுறாங்க. என்ன வாப்பா கிடைக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து எங்களை பிச்சைக்காரனா விட்டுருவீங்க போல் தெரியுது, கேட்கவே இல்லை. அதனால சேகரன் என்ன செய்வாங்க, எப்போ யாரும் வந்தாலும் கூட கவரெல்லாம் போட்டு வச்சு சகாநாயகம் சஜ்ஜாதாக்கள் கேள்வி கொடுத்து, அம்மா அவர் கொடுத்துருமா, அவர் கொடுத்துருமா, அந்த ஆளுங்க 5000 கொடுங்க. இந்த ஆளுங்க என்ன சர்க்கார் வர்ற காசெல்லாம் பிரித்து கொடுத்துட்டா உங்களுக்கு, எங்களுக்கெல்லாம் காசு வேணாமா, கேட்கவே இல்லை. அதே பண்பாடு. எஜமா துபாய் போயிட்டு வந்தாங்க, வந்தோன்னு சஜ்ஜாதாக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும், இந்த துபாய் போய் சஃபரில் 1 மாதம் தங்கி ராவாகும் போலாம் பயான் செஞ்சதில் முரீதுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. வந்து சரியாக என்ன வந்து என்பது 7 லட்சம் ரூபா இருந்துச்சு. 7 லட்சம் ரூபா. இந்த காசு நான் அல்லாட சொல்லிட்டேன், அல்லா 7 லட்ச ரூபா காசு வந்திருக்கேன். இப்போ நான் துபாயில் போய் 1 மாதம் கஷ்டம், இந்த 75 வயசில் 1 மாதம் ராவாப்பால் லாயிலா இல்லை பயான் செஞ்சு இந்த காசு வந்துச்சுன்னா, இந்த காசுக்காக வேண்டி நான் போன மாதிரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது.
அதனால் ரப்பே இந்த 7 லட்ச ரூபா காசு எனக்கு வேணும், நான் செஞ்ச இந்த சேவைக்கு எங்கள் நீ கூலி கொடு. விளைஞ்சிங்களா? 7 லட்ச ரூபா நான் சொல்கிறது 2002 2002 தங்கம் விலை இருக்கும் 25,000 இருக்கலாம், 20,000 இப்போ 50,000 ரூபாச்சு. 7 லட்ச ரூபா ஜி. அப்போ எஜமானம் செஞ்சாங்க, சஜாதாக்களை கூப்பிட்டு முரீதுகளை கூப்பிட்டு சஜாதாக்களை கூப்பிட்டு எல்லாம் பங்கு வைக்கணும். 5,000 கவரில் போடுங்கன்ட்டு அந்த காசை வெளிநாட்டு காசாக தமிழ்நாடு காசாக மாற்றி இந்தியா காசாக மாற்றி 5,000 ரூபா பங்கு போட்டு விளைஞ்சிங்களா 50 ரூபா தாள் கட்டுக்கட்டாக 5,000 பங்கு வச்சு மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு தங்களுடைய முரீதுகள் ஒவ்வொரு ஆலிம்கள் வரும்போதும் ஏழை மக்களும் ஒரு கவர் அப்படியே கொடுத்து எனக்கு ஒரு கவர் வந்துச்சு. ஒரு 5,000 ரூபா எனக்கும் மிச்சம் போட்டாங்க, என் தம்பிக்கு 5,000 ரூபா கொடுத்தாங்க. உலமாக்கள் தேடி வர்றாங்களா அவங்களுக்கு 5,000 கொடுத்து முடிஞ்சு 7 லட்சமும் காலி ஆயிடுச்சு. ரப்பே எனக்கு அவன் கொடுத்த ஹதியாவெல்லாம் உன்ட்ட கொடுத்துட்டேன், இப்போ நீ எனக்கு கூலி கொடு. என்ன விசுவாசம், என்ன அல்லாஹ் தவக்குல் பாருங்க. சரிம்மா இப்படி செஞ்சாங்க சஜாதாக்கெல்லாம், நாங்கள் 4 பிள்ளைங்க இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. அந்த காசெல்லாம் பங்கு வச்சுட்டா 7 லட்சம் ஊடே வாங்கிடலாம், ஒரு பங்களா வாங்கிடலாம். அந்த 7 லட்சம் காசு இருந்துச்சுன்னா ஆக 1 லட்சம் பிரித்து கொடுக்க வேண்டியதுன்னு பங்கு வச்சுட்டு போகிறீங்க. கேட்கவே இல்லை. ஷேக்னா என்ன செஞ்சாலும் அல்லாட்ட உத்தரவுப்படி தான் செய்வாங்க. அத்தனையும் பங்கு வச்சுட்டாங்க. எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இப்போ நான் போனதுக்கு கூலி நீ கொடு. எப்படி இருக்கு? அல்லாஹ் அக்பர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை விட அதிகமாக செஞ்சாங்க. தர்மத்தின் சிறப்பு அப்படின்னு பேசுவார் இவர். 1 ரூபா இவர் கொடுக்க மாட்டார். யாரும் ஆலிம் சார்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆலிம் சார் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆலிம் சாரே வாங்குறவர் தெரியுமில்ல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆலிம் சாவை பற்றி கேள்விப்பட்டேன். முசாபை சுரண்டுறாரு கை கிட்டுங்க, கை நீட்டுப்பா முசாபா சரி கை சுரண்டார் அப்படின்னு அர்த்தம். கை ஏதாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். கை சுரண்டுறாரு. அதனால் ஷேக்னா முசாஃபாவில் காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. முசாஃபா சுன்னத்து. முசாஃபாவில் காசை சேர்த்து இப்படி கொடுத்துருந்தது என்ன பழக்கம்? ஹதியாவும் சுன்னத்து. அடைஞ்சுக்கணும். நீங்கள் ஹதியா கொடுப்பதாக இருந்தால் கண்ணியமான முறையில் ஜோப்பில் வைங்க. ஆலிம்களுக்கு ஹதியா கொடுக்கும்போது இப்படி கொடுக்கக்கூடாது. எஜமானை எடுத்துக்கங்க, இந்த அடியனுடைய காணிக்கையை எடுத்து கபுல் செஞ்சுங்க. நீங்கள் செஞ்ச அந்த பயானுக்கு முன்னாடி, நீங்கள் சொன்ன அந்த ஆயத் ஹதீஸுக்கு முன்னாடி 1 கோடி ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. அது இந்த மிஸ்கீனுடைய 500 ரூபா காசை, இந்த பிச்சை காசு, இதை ஏற்று எனக்காக துவா செய்யுங்கன்னு இப்படி எடுத்துக்கணும். அவங்க எடுக்கணும். அது முசாஃபாவோட சேர்த்து கொடுத்தா முசாஃபா ஒரு சுன்னத்து. முசாஃபாவே கேவலப்படுத்துகிற மாதிரி ஆயிருக்க சொல்லி ஆரம்பிச்ச 10 பேர் முசாஃபா செஞ்சால் எவ்வளோ வந்துச்சு அது எடுத்துங்க. அவன் 10 ரூபா தாளை வச்சு முசாஃபா கொடுத்துருப்பான். அவர் அப்படியே வாங்கி எவ்வளோ போட்டிருப்பாரு. படி 50 பேர் முசாஃபா செஞ்சுருக்காரு. ஆளாளுக்கு 500 ரூபா கொடுத்தாலும் அஞ்சத்துக்கு நீங்கள் வைப்பா நீங்கள் எவ்வளோ காசு, அவன் 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு வேறு விளைக்கிறான் ஆலிம் சார். விளைஞ்ச போய் ஆலிம்களுக்கு கொடுக்க பழகி அல்லாஹ் அவங்களுக்கு கொட்டுவான். எல்லாம் கொடுப்பான். மினெல்லாம் வரும். அல்லா தலா கொண்டு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? காலில் கொண்டு வைப்பான். அவனுக்கு உன் காலில் கொண்டு வந்து வச்சு கபூல் செஞ்சுங்க. என் வாழ்க்கை நீங்கள் கபூல் வச்சுட்டா என் வாழ்க்கை சிறப்பாயிரும், ஏற்றுக்கொள்ளுங்களேன் எஜமானே என்று கேட்கணும். வளர்ந்துங்களா? அந்த மாதிரி வாழ்ந்து பழகும். அப்படியே ஷேக்னா வாழ்ந்து சிங்கம் மாதிரி வாழ்ந்து காமிச்சிட்டாங்க. இந்த நூற்றாண்டு ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சுன்னு நாங்கள் பார்த்தா அது யாரு? என் ஷேக்னா தான். அப்படியே என்ன அவங்க சொன்னாங்களோ அதை விட 10 மடங்கு செய்வாங்க. கண்ணால் கூட இருந்து பார்த்தோமே. நல்லா விளங்கியோ ஒருத்தன் கூட இருக்க அவங்க மேலே முகப்பத்து வரணும். அவர் தான் உண்மையான அல்லாவுடைய வலியுள்ளான்னு அர்த்தம். தெரிஞ்சுங்களா? இப்போ ஷேகநாத்துக்குள்ள 10 வருஷம் 15-20 வருஷம் பழகணுமே. மிஸ்கின் அல்லாவுடைய எஜமா கூட ஒரு 16 வருஷம் இருக்க அவங்க மேலே இன்னும் காதல் அதிகமாகிட்டே போகுது. கூட நெருங்கி 1 மாதம் இருந்தால் இன்னும் 1 மாதம் இருக்க மாட்டோமா, இன்னும் இருக்க மாட்டோம், இன்னும் பேச மாட்டோமா, இன்னும் கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்க அந்த அவங்க மேலே காதல் அதிகமாகிட்டே போச்சுன்னா அல்லாவுடைய வலியுக்கு அதுவே தலீல். ஒரு ஆலிம் சாஹிப் பயான் செய்கிறார், கேட்டால் அட்டகாசமாக டாடாடாடாடா என்ன மார்க்கத்தை பிரித்து மேலே மனுஷன். ஆஹா ஆசையாக இருக்குது. நம்ம கூட வந்து 2 நாள் உங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு போய் கூட இருக்கிற இந்த மனுஷன் செயல்கள்லாம் பார்த்து இல்லை வதி தொழுகாமல் தூங்குறாரு. இல்லை என்ன இந்த பொஞ்சாதி இந்த திட்டுறாரு, கெட்ட வார்த்தை திட்டுறாரு. ஒரு 4 நாள் கூட வச்சுங்க. ஐயா
இந்த மனுஷன் கூட நானும் கெட்ட பேரும் ஓடிடுவாங்க. ஒருத்தர் கூட நீ 1 மாதம் இருந்து பாரு, இருந்தால் அவர் மேலே முகப்பத்து அதிகமாகதோ முகப்பத்து குறைதான் பாரு. ஒரு நாள் 2 நாள் இருந்து பாரு, கொஞ்சம் குறைஞ்சபட்சம். அவர் கூட இருந்தால் அவர் மேலே இன்னும் ஆசை அதிகரிக்கணும். இன்னும் சில நாள் கூட இருக்க மாட்டோமா அப்படின்னு ஏக்கம் வரணும். நினைஞ்சுங்களா? அந்த மாதிரி இருந்தால் உண்மையிலே அவர் வந்து சொன்னதின்படி செய்யக்கூடியவர். நினைஞ்சுங்களா? 4 நாள் எழுதுனா அடப்பாவி, இன்னும் ஒரு பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, பேச்சு பல்லக்கில் மாப்பிள்ளை நடையில் என்ற மாதிரி, இவர் வந்து பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, இவருடைய செயல்கள் வேறு மாதிரில இருக்குது. தர்மத்தை பேசார், ஆள் கஞ்ச பிசினாரியாக இருக்கார். ஜி ஏசாதீர்கள் பிறரை பேசாதீர்கள் அன்பு காட்டுங்கிறாரு, வீட்டை எல்லாத்தையும் பாட்டு விடுறாரு, திட்டுறார். யார்கிட்டையுமே அன்பு இல்லை, முகப்பத்து இல்லை, பிரியம் இல்லை. இப்படிலாம் அவருடைய செயலை ஒப்பிட்டு பார்க்குறாங்க இல்லையா? அதான் சரிங்களா? பார்த்தோன்னா அவர் கூட இருக்கிறதே வெறுத்து போயிடும். அந்த மாதிரி இருந்தால் விளங்கிக்கோ, அவர் வந்து நீ சோபத்து கொள்வதற்கு சேர்ந்திருப்பதற்கு தகுதியானவர் அல்ல. யாரோடு இருந்தால் இன்னும் கொஞ்ச காலம் அவரோடு இருக்க வேண்டும் என்று உன் கல்பு ஆசைப்படுகிறதோ, யாரோடு இருந்தால் ஏற்கனவே இருந்த முகப்பத்தை விட இப்போ இன்னும் அன்பு அதிகரிக்கிறதோ, யார் கூட 24 மணி நேரமும் இருந்தாலும் அவர் மேலே இன்னும் பாசமும் பக்தியும் அன்பும் உனக்கு அதிகரிக்கிறதோ, அவர் தான் உண்மையான அல்லாவுடைய விளங்கி. அப்படி இந்த சமானான நான் ஒருத்தரை பார்த்தேன்னா யார் தான்? என் ஷேகநாயன் தான் பார்த்தேன். மாதக்கணக்கில் எஜமானோடு இருப்போம். அந்த அன்பு குணம், அந்த பாசம், ஜி அந்த அரவணைப்பு, வழிகாட்டுதல், நேர் வழிகாட்டுதல் மாறவே மாறாது. கண்டிப்பு கண்டிச்சாங்கன்னா அந்த மாதிரி யாரும் கண்டிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஷரியத்தில் யாரும் கோட்டை விட்டாங்கன்னா அந்தளவுக்கு கண்டிப்பாங்க. நெருப்பாயிடுவாங்க யாரும் ஷரியத்தில் கோட்டை விட்டாங்கன்னா. அதுவும் இருந்துச்சு எஜமான்ட்ட. அப்புறம் அடுத்த நிமிஷம் அரவணைச்சிக்குவாங்க, நேர்வழி காட்டுவாங்க எஜமான். அந்த மாதிரி பார்த்தோன்னா துனியாவில் என் ஃபைஜி நாயன் தான் பார்த்தேன். நினச்சிங்களா? அதனால தான் எஜமான் வேறு அப்படியே ஃபிதாவாயிடும். அந்த மாதிரி ஒரு தாத்தா அல்ல நமக்கு நசீபாக்குனானே அப்படி விளைஞ்சையில் வைங்க. ஃபைசி உன்முகம் காண கண் தேடுது, இந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே, மனம் ஏங்குதே. புரிஞ்சுங்களா? என்றைக்குமே உங்கள் சோபத்தில் இருக்கணும் எஜமானன் அப்படின்னு படித்தேன். சொன்னார், நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். அது என்ன பாட்டு? மறைந்தாலும் உம்மோடு உறவோட வேண்டும் படித்தாரு. பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்னதே, என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை, என் நினைவோடும் கனவோடும் உம்மோடு வேண்டும், என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும், இந்நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும், என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு. நான் நினைச்சாலும் உங்களை நினைக்கணும், கனவுலையும் உங்களை தான் பார்க்கணும், வேற யாரும் எனக்கு பிடிக்கல எஜமான. என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும், இந்நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும், என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும், என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும், நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும், நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட, என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன, என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன. அந்த 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 மசா அந்த இன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட பிரியவே மனசே வராது.
வா 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 அது பாட்டு இல்லை உங்கள்கிட்ட ஆட்டிங்க. என் காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன, என் கோலங்கள் சிதைந்தாலும் என்ன, என் காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன, இந்த கோலங்கள் திசை மாறி சிதைந்தாலும் என்ன, என் ஃபைசி என் அருள் ரூபம் என் நெஞ்சில் வாழும், என் ஃபைசி என் அருள் ரூபம் என் நெஞ்சில் வாழும், நான் மறைந்தாலும் என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை, உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஃபைசி நாயகத்துடைய தரஜாவை அல்லாஹ் அதிகமாக்குவானாங்க. நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃபைசியாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாங்க. இந்த பாட்டு படிக்கிறே போய் சீரவங்க படி. என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை, உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை, உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன, இந்த கோலங்கள் நிலை மாறி சிதைந்தாலும் என்ன, என் காலங்கள் கரைந்தோடி போனாலும் என்ன, இந்த கோலங்கள் நிலை மாறி சிதைந்தாலும் என்ன, என் ஃபைசியின் அருள் ரூபம் என் நெஞ்சில் வாழும், என் ஃபைசியின் அருள் ரூபம் என் நெஞ்சில் வாழும், என் உயிரோடு உயிராக நேசம் தவழும், என் ஃபைசியின் அருள் ரூபம் என் நெஞ்சில் வாழும், என் உயிரோடு உயிராக நேசம் தவழும், நினைவோடு உயிர் வாழ என் ஆசை ஃபைசி, உறவோடு என் காலம் முடிவாகும் ஃபைசி, என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை, உன்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும், இந்நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும், என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும், இந்நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும், என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும், என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும், நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும், என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும், நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும், நினைவோடு உயிர் வாழ என் ஆசை ஃபைசி, உறவோடு என் காலம் முடிவாகும் ஃபைசி, வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும், என் ஃபைசியின் மெய் காதல் தேயாது வளரும், வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும், என் ஃபைசியும் மெய் காதல் தேயாது வளரும். அன்பு ஆரம்பத்தில் இருக்கு, போக போக தேஞ்சிட்டு போயிருக்கு. நம்ம யாருடைய அன்பு மனைவி நேசிக்கிற அன்பே கனியே கலந்துங்களா, என் பாசமே என் கண்ணேங்கிறான், கொஞ்சம் எருமாடு கழிச்சடையே அம்னாத்திட்டானோ எத்தனை பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, அன்பே கனியான மாதிரி. அப்போ வந்து காலங்கள் போக போக காதல் தேஞ்சு போயிடுது ரொம்ப பேருக்கு. ஆனால் எஜமானுடைய காதல் இருக்கு, வாழ்ந்துட்டு வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும், என் ஃபைசியும் மெய் காதல் தேயாது வளரும், வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும், என் ஃபைசியும் மெய் காதல் தேயாது வளரும், உம்மலர் பாத அணியாக நான் மாற வேண்டும், உம்மலர் பாத அணியாக நான் வாழ வேண்டும்.
வேண்டும் காதல் முரீதாக வாழ இக்கவி என்னில் வேண்டும் உம்மலர் பாத அணியாக நான் வாழ வேண்டும் காதல் முரீதாக வாழ இக்கவி என்னில் வேண்டும் நினைவோடு உயிர் வாழ என் ஆசை ஃபைசி உம்முறவோடு என் காலம் முடிவாகும் ஃபைசி என் ஃபைசியை பார்த்தாலே பேரின்ப போதை உன்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.